சார். 5 வயசுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அம்மா இறந்துட்டாங்க. ஆர்ஃபனேஜ் இல்லத்தில் என்னை சேர்த்துட்டாங்க. அப்பா விட்டுட்டு போயிட்டு ஒரு 6 மாதம் அவ்வளோதான் இருக்கும், இறந்துட்டாங்க அப்பாவும். அவங்க அங்கே கொண்டு போய் விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நானும் பிஏ இங்கிலீஷ் படித்தேன். படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1.5 மாதத்தில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவங்க இறந்தோடனே ஒரு பைத்திய மாதிரியே ஆயிட்டேங்க சார். நான் வீட்டில் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். வீட்டில் கதவெல்லாம் அடைச்சிட்டு ஜன்னல்லாம் அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பேன். நமக்காக ஒரு உறவு வந்துச்சு, அது கடவுள் இவ்வளோ சீக்கிரமாக நம்மகிட்ட இருந்து பறிச்சிருச்சு. நம்ம நல்லா சந்தோஷமாக வாழணும்னு நினச்சோம். ஆனால் அப்படி என்ன நம்ம பாவம் பண்ணோம்? என்ன ராசியோ பிறந்தோடனே தம்பி தான் ஃபஸ்ட்டு. பிறந்த என்ன நேரத்தில் பிறந்ததோ தம்பி இல்லை, அப்புறம் அம்மா இல்லை, அப்புறம் அப்பா இல்லை, தொடர்ந்து பாட்டி எல்லாருமே இப்படி போயிட்டாங்க. இது கல்யாணம் பண்ணி வந்தோடனே இந்த புருஷனை 1 மாதம் கூட ஆகலை, புருஷனை தூக்கி தின்றுச்சுலாம் சொல்லி எல்லாருமே பேசினாங்க. இவர் ராசி இல்லாத இவ இப்படி பண்ணிட்டா அப்படி இந்த அடையாளப்படுத்தல் முத்திரை குத்துதல் இருக்கு இல்லைங்களா? ஆணாதிக்க சமூகம் இதை பெண்கள் மூலமாக தான் இந்த வன்முறை நிகழ்த்திட்டு இருக்கு. இது ஒரு வன்முறை. உனக்கு ஏன் இன்னும் பிள்ளை இல்லை அப்படின்னு கேட்கறதும், நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறதும் ஒரு உச்சகட்டமான ஒரு வன்முறை. உங்க பையன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வீட்லயே வச்சுக்கணும்னு ஏன் தோணுச்சு? நம்ம பையனை நம்பி வந்துருக்குங்க சார். நீ போயிட்டே அப்போ நான் இருக்க மாட்டேன் பாப்பா, நீ என்கிட்டே சொல்லி. நம்மளுடைய இளம் தலைமுறைக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவ் ரோல் மாடல்ஸே இல்லைங்க. நம்ம வந்து திரையில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமாக சண்டை போடக்கூடிய, பாடக்கூடிய 10 ஹீரோயினோட லவ் பண்ணக்கூடிய ஹீரோக்களை தான் நம்ம ஹீரோக்களை பார்க்குறோம், பேசுகிறோம். உண்மையிலே இவர் தாங்க ஹீரோ, இவங்க தான் ஹீரோ. இவங்கள தான் இந்த சமூகம் போற்றி கொண்டாடி பாராட்டணும். உங்க மனைவி தானே? ஆமாங்க சார். எப்படி கூப்பிடுவீங்க நீங்க? வாங்க போங்க தான். ஏன் யார்கிட்டையுமே சொல்லும் போது அவங்க அப்படின்னு. நம்ம மக்கள்கிட்ட வந்து உறவுகளை விட சடங்குகள் நமக்கு முக்கியமானதாக இருக்கு. ஒரு கணவர் இறந்து போயிட்டாரு, உடனே அந்த தாலி இருப்புங்கிற அந்த சடங்கு செஞ்சே ஆகணுங்கிறது சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதை இன்சிஸ்ட் பண்றாங்க. இந்த எல்லா இடத்துலையும் இந்த பெண்கள் வந்து ஆணாதிக்கத்துடைய ஏஜென்ட்டாக தான் செயல்படுறாங்க. பெரிய புரட்சி அப்படின்னா அது வந்து நகர்ப்புறத்தை சேர்ந்த பயங்கரமாக படித்தவங்க செய்யறது தான் புரட்சி அப்படி நம்ம வந்து ஒரு பொது பிம்பம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வேந்தர் தொலைக்காட்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்குது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அறம் எனப்பட்டது இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். குடும்பம், மனைவி, கணவன், இதை பற்றிலாம் நிறைய பேசியிருப்போம். ஒரு வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது, இப்படிங்க பற்றி நிறைய விஷயங்கள் படித்திருப்போம், கேட்டிருப்போம், சினிமாவில் பார்த்திருப்போம், நாடகத்தில் பார்த்திருப்போம், டெய்லி அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட பேசியிருப்போம். இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்வியாக தான் நம்மக்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் இன்று முன்னாடி இருந்தது போல் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. இதை தாண்டி புரட்சி, பெண்களுக்கு மறுமணம், இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நாம இயல்பாக பேசி கொண்டிருக்கிறோம். இது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. ஆனால் சமூகத்தில் புரட்சி என்பது எங்கோ நடக்கிறது இல்லை, இங்கிலாந்து நடக்குது, அமெரிக்கா நடக்குங்கிறது இல்லை. இங்க இருக்கக்கூடிய நமது கிராமங்களில் நாம் பேசக்கூடிய மனிதர்கள்ட ஒன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது. நம் கண்களுக்கு தெரிவதில்லை, காதில் விழுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் ஒரு சிறப்பு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல, இது மக்களுக்கு அனைவரிடம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த எண்ணத்துல தான் இந்த நிகழ்ச்சிக்கு வேந்தர் தொலைக்காட்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறது. அப்படி ஒரு குடும்பத்தை தான் இந்த ஒரு மறுமலர்ச்சி செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதம் கொண்ட, நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மூதாதையர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் கேள்விப்பட்டவர்கள் என்று பார்க்காமல் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களிடையே நாம் அதை பயன்படுத்த முடியும், செயல்படுத்த முடியும் அப்படின்னு காமிச்சிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றி தான் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில நாம் பார்க்க இருக்கின்றோம், பேச இருக்கின்றோம். அவங்கள வரவேற்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சி அப்படி பேசுறது, பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களை பற்றியான ஒரு சின்ன அறிமுகம் நீங்களே சொன்னீங்கன்னா அது எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இப்போ நிறைய பேர் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம். இருந்தாலும் என்னென்னா, நம்ம நேயர்களுக்கு நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன செய்கிறீங்க? திரு வெற்றி சொல்லுங்கள். சார், நாங்கள் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் நிலக்கோட்டை பக்கம் அழகம்பட்டி கிராமத்தில் இருந்து வரோம் சார். அந்த மாவட்டத்திலேருந்து எவ்வளோ தூரம், நிலக்கோட்டையிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது உங்கள் கிராமம்? நிலக்கோட்டையிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் உள்ள இருக்குது. ஆமாம் சார். திண்டுக்கல்லேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் இருக்குது சார். என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? நாங்கள் விவசாயம் பார்த்துட்ருக்கோம் சார். அந்த ஏரியா ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிட்டுருக்கோம். ஓகே.
அதில் ஏன் நான் இதெல்லாம் கேள்வி கேட்டுருக்கேன் அப்படின்னா, பொதுவாக நமக்கு வந்து கிராமத்தை பற்றி நிறைய பேருக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னா, சும்மா ஏதோ ஒரு வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும்தான் இருக்கும். சரிங்க சார். ஆனால் அங்கேருந்து ஒரு பெரிய புரட்சியே செய்ய முடியும் அப்படின்னு நிகழ்த்தி காட்டியிருக்கீங்க. உங்களுடைய தாய், ஆமாம். அவங்களுடைய வழி வந்து நீங்களும் பண்ணியிருக்கீங்க, அவங்களும் அதில் ஒரு பாட்டாக இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமா நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா, எப்படி இருந்தது இந்த பயணம் அப்படிங்கிறது, என்ன நடந்தது, உங்கள் குடும்பத்தோட அவங்க அங்காள பரமேஸ்வரி எப்படி ஐக்கியமானாங்க, இணைஞ்சாங்க, அதை பற்றியான விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை வருஷம் இது பின்னோக்கி நம்ம பயணிக்கணும்? இவங்க வந்து சார் இதில் ஆசிரமத்தில் படித்தாங்க. இல்லை, முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எத்தனை பேர் இருந்தீங்க? நீங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்து சார் நீங்கள் 5 அக்காங்க, சரி, 2 பசங்க. ம், அண்ணன் இறந்துட்டாங்க. சரி, அண்ணன் இறந்ததுக்கப்புறம் தான் ம். இப்போ அண்ணனுக்கு பெண் பார்த்து கல்யாணம் செஞ்சவங்க தான் அவங்க, அவங்க அப்படியா? எப்போ திருமணம் நடந்தது? அவங்களுக்கு திருமணம் நடந்து ஒரு லவ் மேரேஜ் தான் சார். எப்படி அவங்க உள்ள குடும்பத்துக்குள்ளே வராங்க? எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி வராங்க? எத்தனை வருஷம் முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு? ஒரு 14 வருஷம் முன்னாடி கல்யாணம். 14 வருஷம் ஆயிடுச்சு. சரி, நம்ம நேராக அங்காள பரமேஸ்வரி அவங்ககிட்ட போகலாம். எப்படி உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சு? சார் 5 வயசுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அம்மா இறந்துட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில்? அது உங்களுக்கு நினைவு எங்கள் இருக்கு? குடும்பத்தில் நான், என்னோட தம்பி, அம்மா, அப்பா. 4 பேர். ஆமாம். நீங்க எந்த என்னுடைய ஊர்? நான் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் கரூர் ரோட்டில் இடையக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குங்க சார். திண்டுக்கல் மாவட்டம் தானே? ஆமாம், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான். சரி. அந்த ஊரில் பிறந்தேன் நான். அதான் விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா மட்டும்தான் என்னை வளர்த்தாங்க. சும்மா ஒரு கொஞ்ச நாள் ஒரு 5-6 மாதம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் என்னை கொண்டு போய் ஆர்ஃபனேஜ், தேனி டிஸ்ட்ரிக்கு பெரியகுள வட்டம் ஜி கல்லுப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் ஆர்டியூ அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்கள தான் அவங்க படிக்க வைக்கிறாங்க. ஒரு ஆர்ஃபனேஜ். ஆமாம், ஆர்ஃபனேஜ் இல்லத்தில் என்னை சேர்த்துட்டாங்க. அப்பா சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே இருந்து தான் நான் படித்தேன். அங்கே தான் இருப்பேன். அப்பா விட்டுட்டு போயிட்டு ஒரு 6 மாதம் அவ்வளோதான் இருக்கும், இறந்துட்டாங்க. அப்பாவும் இறந்துட்டாங்க. 6 மாதத்துக்குள்ளேயே அப்பாவும் இறக்குறாரு. ஆமாம். அதுக்கு முன்னையே தம்பி இறந்துட்டான். அம்மாவுக்கு முன்னாடியே தம்பி தான் ஃபஸ்ட்டு. தம்பி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் எதாவது இருந்தது? ஆமாம், அம்மாக்கு. இருந்துக்குவாங்க. ஆமாம், ஓகே. மஞ்சள் காமாலை அந்த மாதிரி சொன்னாங்க சார். உங்களுக்கு சரியா நினைவு இல்லை? எனக்கு இல்லை, நான் ரொம்ப சின்ன பொண்ணு. அப்பா ஹாஸ்டலில் விட்டது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அது ஞாபகம் இருக்கு. என்னைய விட்டுட்டு நீ படித்து பெரிய ஆள் ஆகணும்னு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்த கனவுகளோட உங்களை விட்டுட்டு போனாங்க? ஆமாங்க சார். அதுக்கப்புறம் அப்பாவோட இறப்புக்கு கூட என்னை கூப்பிடலை யாருமே. நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அப்பா முடியலைன்னு சொல்லி ஹாஸ்டலில் வந்து சொன்னாங்க. போய் நான் போனதுக்கப்புறம் அப்பா நல்லான மாதிரி இருந்தது. திரும்ப கொண்டு வந்து என்னை ஹாஸ்டலில் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்பா இறந்து டிசம்பர் மாதமும் இறந்துருப்பாங்க போல். திரும்ப ஏப்ரல் மாதமோ என்னமோ அப்பாவோட அம்மா வந்து என்னை பார்க்க வந்தாங்க. பாட்டி வந்தாங்க. அவங்க ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் சந்தோஷமாக நமக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது தான் இது அப்பா இறந்துட்டாரு, அதுக்காக உனக்கு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு அப்பா இறந்ததே தெரியும். அப்பா ஏற்கனவே அம்மா இறந்த ஒரு வலி. தம்பியும் வெகு விரைவிலே உங்களை விட்டுட்டு பிரிஞ்சிட்டாரு. அந்த உங்களுக்கு ஒரே பலமாக இருந்த அப்பாவும் இறந்துடுறாரு. அப்பயுமே நான் சின்ன பிள்ளை தான், எனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. அப்பா இறந்துட்டாங்க, சரி அவ்வளோதான் அப்படின்னு அதை விட்டுட்டேன். அது மேலும் நான் பெரிய பிள்ளை ஆக ஆக ஒவ்வொரு சாட்டர்டே சண்டே வரும்போது அந்த விசிட்டர்ஸ் டேன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வரும்போது தான் எனக்கு அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுது. அப்போது நமக்கு யாருமே வரலையே அப்படின்னு நானாகவே போய் நிற்க ஆரம்பிச்சிருவேன். விசிட்டர்ஸ் டேனா அந்த கேட்டுக்கிட்ட போய் நிற்பேன். இந்த வாரம் வருவாங்களா, இந்த வாரம் பாட்டி வருவாங்களான்னே ஒவ்வொரு வாரமும் பார்ப்பேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் வந்து யாராவது உங்களை பார்க்க வருவாங்க அப்படின்னு ஒரு ஆவலோட காத்துருங்க. எல்லா வீட்டிலேருந்து வருவாங்க சார். என்னை மாதிரி நிறைய பேருக்கு வராமல் இருக்கிறாங்க. என்னை மாதிரியும் அம்மா அப்பா 2 பேரும் யாருமே இல்லாமல் அப்படி குழந்தைய கொண்டு வந்து அந்த ஹாஸ்டல் முன்னாடி போட்டவங்களும் இருந்தாங்க. அவங்களும் என் கூட சேர்ந்து வழியோடு இருந்தவங்க தான். எப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றீங்க? அங்கேயே படிக்கிறீங்க? ஆமாம் சார், 10th வரையும் அங்கே படித்தேன். நல்லா படிப்பேன். ஸ்போர்ட்ஸ்லாம் பயங்கர டேலண்ட்டாக இருப்பேன். ஸ்கூல்லையே நல்லா பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்லாம் ஒரு ப்ரோக்ராமில் எங்களோட ஸ்கூல் ஹெச்எம் எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி பரதநாட்டியம் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. அரங்கேற்றம் பண்ணீங்களா? அரங்கேற்றம் முடித்தேன். ஸ்டேட் லெவல் வரையும் பரதநாட்டியத்துலேயும் வந்திருக்கேன். ஸ்போர்ட்ஸ்லையுமே ஸ்டேட் லெவல் வரையும் வந்திருக்கேன். அத்லெட் பிளேயர் நான். 100 மீட்டர் எனக்கு லாங் ஜம்ப் ரொம்ப பிடிக்கும். லாங் ஜம்பில் நல்லா பண்ணுவேன். எப்படி கடந்தது அந்த 10 வருடங்கள் அந்த
10th முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கான 10th முடிக்கிற மனநிலை வரையும் எப்படி நான் சந்தோஷமா இருந்தேங்க சார். நல்லா தான் நல்லா, ஏன்னா ஹாஸ்டலில் வந்து பிள்ளைங்களோட இருக்கும்போது தெரியும், அந்த சாட்டர்டே சண்டே வரும்போது அம்மா அப்பா நினைவுகள் வரும், நமக்கு யாரும் இல்லைன்ற ஒரு உணர்வு வரும். மற்றபடி அந்த ஆர்டியூவில் வந்து சகோதரர் ஜேம்ஸ் கிம்டன் சொல்லுவாங்க, கிறிஸ்டின் பிரதர்னு சொல்லுவாங்க, அவர் தான் என்னை படிக்க வச்சார். அவங்க இல்லாட்டி நான் அந்த 10வது வரையும் கூட படிச்சிருப்பேனான்னு தெரியாது. அவங்க அவங்க அவங்களோட வழிகாட்டுதல்னால தான் படித்தேன் நான். அங்கே படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னைய காந்தி கிராமத்தில் கொண்டு போய் விட்டாங்க. காந்தி கிராமத்தில் சேவிகா ஆசிரமம் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் விட்டாங்க. இங்கேருந்து நீ படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th அங்கே என்னோட அப்பாவோட அக்கா இருக்காங்க சார், இன்னும் இருக்காங்க. அவங்க அங்கே கொண்டு போய் விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. உங்க அப்பாவோட அக்காவும்? அக்கா, ஆமாம். அப்பாவுக்கு அப்புறம் பாட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்பயாவது 6 மாதம் 1 வருடத்துக்கு ஒரு முறை வருவாங்க. அப்புறம் பாட்டி இறந்து போகவுமே பாட்டி அத்தைகிட்ட சொல்லிட்டு இறந்துட்டாங்க. இந்த மாதிரி நீ போய் பார்த்துக்கோ அடிக்கடி. அப்பாவோட அக்கா கிட்ட? ஆமாம். அப்பாவோட அக்கா வந்து இந்த மாதிரி நான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு எப்பயாவது தீபாவளி ஏதாவது ஒரு நாள் வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை வருவாங்க. நான் லீவுக்கு ஒரு தடவை போனேன் 10th லீவில். அப்புறம் 10th லீவ் முடித்தோடனே என்னை போய் காந்தி கிராமத்தில் சேர்த்து விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் காந்தி கிராமத்தில் வந்து என்னை படிக்க வைக்கிறதுக்கு வந்து அவங்க வெயிட் பண்ணுப்பா, யாராவது ஸ்பான்சர் பண்ணட்டும், படிக்க வைக்கிறோன்னு சொன்னாங்க. இப்போ அந்த டயத்தில் தான் திண்டுக்கல்லில் சக்திவேல் மில்லுன்னு சொல்லி ஒரு மில் ஓனர் இருக்காங்க. அவங்களோட பையன், சின்ன பையன், அப்போது நான் 11th போகும்போது அந்த பையன் 4th படித்தாங்க சார். அந்த பையன் வந்து அவனோட பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து எல்லோரும் பெரிய பெரிய விஐபிலாம் கூப்பிட்டு பார்ட்டிலாம் வைக்கிறது எனக்கு பிடிக்கலங்கப்பா. எனக்கு கூட அக்கா தங்கச்சி யாருமே இல்லைல்ல, நான் யாராவது ஒரு அக்காவை எடுத்து படிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த சின்ன பையன் மனசில் தோணியிருக்குது. நான் அப்போ கஷ்டப்படும் போது அவனுக்கு அப்படி தோணியிருக்கும் போல். ஆனால் தெரியாது, நான் யாருன்னே தெரியாது. அவங்க எதேச்சியாக காந்தி கிராமத்துக்கு கான்டாக்ட் பண்ணி யாராவது ஒரு பிள்ளை இருப்பாங்களா, இந்த மாதிரி என் பையன் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லாமல், சரி இருக்கிறாங்க ஒரு பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் படிக்க வைக்க யாருமே இல்லை அப்படின்னு. அப்போது ராஜம்னு ஒரு ஹெச்எம் டீச்சர் அங்கே இருந்தாங்க, டாக்டர் பங்கஜம் அப்படின்றவங்க தான் அவங்க கரஸ்பாண்டன்ட் மேடம். அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, என்னை பற்றி அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க மூலமாக தான் அப்புறம் அவங்க வந்தாங்க, சக்திவேல் மில்லிருந்து வந்து அவங்க தான் என்னைய பார்த்தோன்னே அந்த தம்பிக்கு பிடிச்சிக்கிச்சு, அந்த அக்காவை நம்மளே படிக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு 11th 12th என்னை படிக்க வச்சாங்க. நான் நல்லா படித்தேன், நல்ல மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங்குமே நாங்களே பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சாங்க. காந்தி கிராமமும் என்னை சேர்ந்து படிக்க வச்சாங்க. டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போதே நல்லா ஆக்டிவாக இருக்கவும், நல்லா டான்ஸு, மெமிக்ரி அந்த மாதிரிலாம் நான் எதுலையாவது ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ண துருதுருன்னு இருக்கிறனால அங்கே இருந்த பிரின்ஸ்பாலுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. இந்த பொண்ணை நான் என் பொண்ணாகவே பார்த்துக்கிறேன், ஏன் மெஸ்பில் கட்ட முடியல, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, மாதம் மெஸ்பில் இந்த 2 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுதோ அதை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த பிரின்ஸ்பால் ஏற்றுக்கிட்டாங்க. அவரோட பேர் வந்து ஜம்புரோ தாமஸ் பிரின்ஸ். அந்த சார், அவரு தான் எனக்கு சாப்பாட்டுக்கு அந்த 2 வருஷமும் உதவி செஞ்சாங்க. அவங்க எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி இடத்துல சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். மெயினாகவே இன்டர்வியூன்னு கூப்பிட்டோன்னே என்னை படிக்க வச்சவங்களை எல்லாத்தையும் நான் சொல்லணும், வெளி உலகத்துக்கு நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிச்சயமாக யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அப்படிங்கும்போது அவர்களை வந்து நம்ம அடையாளப்படுத்த வேண்டிய, என்ன நம்மளை அடையாளப்படுத்தினவங்க என்னைய அவங்க தான் சார் அவங்களாம் இல்லாட்டி நான் இவ்வளோ தூரம் வந்திருப்பேனா. என்னைய டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது வந்து 1 வருடத்திற்கு 1.5 லட்சம் செலவாகும். 2 வருஷத்துக்கு அவங்க எனக்கு பார்த்துருக்காங்க. 1.5 லட்சம்ன்றதே எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போது என்னை அவ்வளோ தூரம் படிக்க வச்சதே அது அவங்க எனக்கு கிஃப்டாக கிடச்சிருக்காங்க. அவங்க மூலியமாக தான் படித்தேன். நான் படித்து டீச்சர் ட்ரைனிங்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் இவங்க அம்மாவோட அக்கா மகளோட பொண்ணு என் கூட படித்தாங்க, ஃப்ரெண்டு. அவங்க என் கூட ஒன்றா படிக்கும்போது இவங்க அந்த விசிட்டர்ஸ் டே அன்னைக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. அந்த நான்வெஜ்ஜெல்லாம் காந்தி கிராமத்தில் பழக மாட்டாங்க, நான்வெஜ் கொண்டு வருவாங்க, சாப்பிட வைப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டுனால எனக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வருவாங்க, என்கிட்ட நல்லா பழகுவாங்க. எனக்கு அந்த ஃபேமிலியை பார்த்து ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. அவங்க நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க, கூட்டு குடும்பமாக இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 1 வாரத்துக்கு ஒரு ஆள் பார்க்க வருவாங்க. ஓ, இத்தனை ரிலேஷன் இருக்காங்க இந்த வீட்டில், இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு. அப்போ எனக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க, என்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப அந்த குடும்பத்து மேலே தனியாக பற்றுதல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்னோட ஹஸ்பண்டும் சாப்பாடு கொண்டு வருவாங்க, அக்கா பொண்ணுன்றனால. அப்போ எனக்கு பழக்கம், டீச்சர் ட்ரைனிங் நான் முடிக்கும் போது பழக்கமாயிருச்சு.
அப்போது எனக்கு ஒரு நல்ல மனிதனாக இருக்காங்க, நல்லா என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லியும் கூட நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லி என்கிட்ட பேசி எனக்கு பிடிச்சிக்கிச்சு அவங்கள. அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் பண்ணி என் பத்திரிக்கையெல்லாம் அடித்து ஊரறிய தான் திருமணம் வச்சு கல்யாணம் முடிஞ்சுது. டீச்சர் ட்ரைனிங் முடித்தோடனே நீ படிக்கணும், இன்னும் பெரிய ஆள் ஆகணும், பிஏ இங்கிலீஷ் படி, நீ படித்தேன்னா திருமணம் நாங்கள் வந்து கலப்பு திருமணம், அதனால வந்து எப்படியாவது கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக வாங்குவோம், எல்லாரும் முன்னாடியும் நீ வாழ்ந்து காமிக்கணும், உனக்கு யாருமே இல்லை உனக்கு படிக்க வச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ பெருமை சேர்க்கணும், அவங்க பேரை காப்பாற்றுற மாதிரி நீ பெரிய ஆளாகி அவங்க முன்னாடி போய் நிற்கணும், இதே மாதிரி இன்னும் நிறைய பிள்ளைங்களை நீ படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. உன்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும், ஹாஸ்டலுக்கு போய் ஏதாவது செய்யணும்னு சொன்னாங்க. நானும் பிஏ இங்கிலீஷ் படித்தேன். படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1.5 மாதத்தில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க சார். உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது அந்த 1.5 மாதங்கள் மட்டுமே இருந்தது. ஒரு பெரிய இழப்பாக உங்களுக்கு அந்த நேரத்தில் இருந்திருக்குமே. ஹாஸ்டல்லையே ஹெச்எம் டீச்சர் அவங்களோட அரவணைப்பிலே அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க டயத்துக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அப்படிலாம் இருந்துட்டு, நினச்சோன்னே எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும்னா ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்டு ஏதாவது சாப்பிடணும், நான் நூடுல்ஸ் சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும், உடனே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய கிஃப்ட்டு தானே சார், எனக்கு புதுசாக இருக்கும் அதெல்லாமே. என்னை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விடுறது, ரொம்ப கேராக பார்த்துக்கிறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான. ஏன்னா நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து இங்கே ஆர்ஃபனேஜுக்கு வந்துடுறீங்க. ஆமாம். அப்பாவுடைய மரணமும் உங்களுக்கு தெரியல, உங்களை கேர்டேக் பண்ணதாக இருந்த பாட்டியும் தவறிடுறாங்க, அப்புறம் அத்தையும் உங்களை வந்து 10th முடித்தோடனே இங்கே மீண்டும் கொண்டு சேர்த்துறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எப்படி அது கடந்து வந்தீங்க? அதான் சார் ரொம்ப கஷ்டம். இதில் என்னென்னா முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, அம்மாவோட இறப்புக்கும் நான் அங்கே இல்லை, அப்பாவோட இறப்பையும் அந்த இறந்து கொண்டு போகிற நேரத்தில் அந்த இறுதி சடங்குல நான் இல்லை. பாட்டி தான் எப்பயாவது பார்த்துட்டு வருவாங்க, அவங்களோட இறுதி நேரத்துலையும் நான் இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். யாருடைய இறப்புக்குமே என்னால் கலந்துக்க முடியல. ஆனால் என்னை சேஃபாக ஒரு இடத்துல விட்டுட்டோம்னு நினச்சி அவங்க எல்லாமே இறந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். ஹாஸ்டலில் விட்டனால தான் நான் இந்த மாதிரி இருக்கேன். அந்த அந்த 1.5 மாதம் நீங்கள் ஒரு புது உறவு, நமக்கு ஏதோ ஒரு பட்டுதலுக்கு ஒரு கிளை கிடச்சிருச்சு, நமக்கு ஏதோ அடுத்த லைஃபுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் அவரை இழந்தது, அது திருப்பி உங்களுக்கு அது இப்போ நினைவுபடுத்தி சொல்ல முடியுமா? அதையே சொல்ல முடியுங்க சார். என்ன மாதிரி இருந்தது அந்த நேரத்திலே? நான் அவங்க இறந்தோடனே ஒரு பைத்திய மாதிரியே ஆயிட்டேங்க சார். நான் வீட்டில் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், வீட்டில் கதவெல்லாம் அடைச்சிட்டு ஜன்னல்லாம் அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பேன். நானாக போய் செவுத்தில் போய் முட்டிக்குவேன், அந்த பக்கமாக வீங்கிக்கும், இல்லாட்டி இந்த பக்கமாக வீங்கி, இந்த பக்கம் வத்தும்போது இந்த பக்கம் வீங்கிக்கும். ஆனால் எதுவுமே நமக்கு ஆக மாட்டேங்குதுன்ற ஃபீலெல்லாம் இருக்கும். கையெல்லாம் கிழிச்சுப்பேன், காலெல்லாம் அறுத்துப்பேன், இப்படி ஒரு மெண்டல் மாதிரி ஆயிட்டேன். ஏன் அப்படி பண்ணீங்க? என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல சார். நமக்காக ஒரு புது உறவு வந்துச்சு, அது கடவுள் இவ்வளோ சீக்கிரமாக நம்மகிட்டருந்து பறிச்சிருச்சு, நம்ம நல்லா சந்தோஷமாக வாழணும்னு நினச்சோம், ஆனால் அது முடியலையே. அப்படி என்ன நம்ம பாவம் பண்ணோம் சின்ன பிள்ளையிலேருந்து, அப்படி என்ன நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஏக்கம். அப்புறம் அதுக்கப்புறமே என்னால் மறக்கவே முடியல. அந்த 1 மாதத்துக்குள்ளமே அவங்க சுடுகாட்டில் எரிச்ச இடத்துல வேறு யாராவது திரும்ப வந்து எரிச்சிருவாங்களோ, அதுக்கப்புறம் நம்ம போய் அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு பைத்தியக்கார மாதிரி அந்த இடத்துக்கே போயிட்டு அந்த எலும்பெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அந்த சாம்பல்லாம் அள்ளி மேலே இறச்சிக்குவேன், சாப்பிட்ருவேன். அப்புறம் அதை கொண்டு வந்து வீட்டிலே நான் வச்சுக்குவேன். இவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது. அப்புறம் ரிலேஷன் ஒருத்தவங்க பார்த்துட்டு தான் இந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க, நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறீங்கன்னு ஒரு பாப்பா சொல்லவும் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஒரு வயசானவர் ஒரு தாத்தா சொன்னாங்க, நீ வந்து கலையிலேருந்து இருக்கிறப்பா, நீ இப்படியே இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, அந்த தம்பியோட ஆன்மா சாந்தி அடையாது. நீ என்ன பண்ணுற, பக்கத்தில் அணைப்பட்டி ஆற்று இருக்குங்க சார் எங்களுக்கு, ஆஞ்சநேயர் கோவில் நிலக்கோட்டை பக்கத்தில், நீ அங்கே போய் அதெல்லாம் தலையை சுற்றி போட்டுட்டு நீ தலையோடு குளிச்சுட்டு போய் ஆஞ்சநேயருக்கு ஒரு விளக்கு போட்டு வா, இனிமேல் உன் லைஃபு புதுசாக ஆரம்பிக்கும், அந்த தம்பியோட நினைவுகள்லே இருந்து நீ இப்படியே போயிடுவ போல், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஒரு அட்வைஸ் பண்ணார். ஆனால் இந்த சமூகம் பல கேள்விகளை உங்கள் மேலே வச்சுருக்குமே, சின்ன வயசுலேயே அம்மா போயிட்டாங்க, அப்பா போயிட்டாங்க, அப்படி இந்த மாதிரி நிறைய கேள்விகளை சந்திச்சிருப்பீங்கல்ல? கண்டிப்பாங்க சார். இந்த பொண்ணு என்ன ராசியோ, பிறந்தோனே தம்பி தான் ஃபஸ்ட்டு. பிறந்த என்ன நேரத்தில் பிறந்ததோ தம்பி இல்லை, அப்புறம் அம்மா இல்லை, அப்புறம் அப்பா இல்லை, தொடர்ந்து பாட்டி, எல்லாருமே இப்படி போயிட்டாங்க. இந்த கல்யாணம் பண்ணி வந்தோடனேயுமே இந்த புருஷனை 1 மாதம் கூட ஆகலை, புருஷனை தூக்கி தின்றுச்சுன்னெலாம் சொல்லி எல்லாருமே பேசினாங்க.
அதெல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப மன அழுத்தம் தான். பாய்சன்லாம் சாப்பிட்டுட்டுலாம் ரொம்ப உயிருக்கெலாம் போராடி இருந்திருக்கேன். அதிலெல்லாம் இருந்து மீட்டு எங்கள் மாமியார், எங்கள் நாத்தனார், எங்கள் ஊரில் ஒரு சில நல்லவங்கள்லாம் இருக்காங்கல்ல சார், அவங்க எல்லாமே என்னை என்கரேஜ் பண்ணாங்க. நீ வாழ முடியும், ஏன்னா 21 வயசில் என்னத்தை நீ பார்த்துருப்ப, ஒரு 1.5 மாதத்தில் நீ வந்து நல்லா இருக்கணும், வாழணும், ஏன் இப்படி போகிற, அவனோட தலையெழுத்து அவன் போயிட்டான், நீ வந்து வாழணும்னு சொல்லி எல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக நீ இப்படியே இருந்தால் சரி வராது, நீ ஏதாவது படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை டிப்ளமோ படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் யார் படிக்க வச்சாங்க? அம்மா தான் படிக்க வச்சுமா. கவர்மெண்ட் ஐடியில் தான் படித்தேன். உனக்கு என்ன தோணுதோ படின்னு சொல்லவே. அப்புறம் நான் நீங்க அவங்க வீட்லயே தான் இருக்கிறீங்க? ஆமாம் சார், எங்கேயுமே போகல, வீட்டிலே தான் நான் இருந்தேன். அப்புறம் நான் என்னோட நாத்தனார் பொண்ணு இருந்தாங்கல்ல, என் ஃப்ரெண்டு, அவங்களும் சரி நீ படிக்கிறேன்னா நானும் உன் கூட படிக்கிறேன்னு சொல்லி அவங்களும் என் கூட படிக்க ஆரம்பித்தாங்க. 2 பேருமே போவோம், படிப்போம். அது முடிச்சதுக்கப்புறமே அப்படியே போயிட்டு இருந்துச்சு சார். திரும்ப அது படித்து முடிச்சோடனே திரும்ப தோட்டத்தில் ஏதாவது ஒரு வேலை பார்க்க, எங்கேயாவது மற்ற 100 நாள் வேலைக்கெலாம் நான் போயிருக்கேன். 100 நாள் வேலைக்கு, கடல பொரிக்கிற வேலைக்கு, வெங்காயம் எடுக்கிற வேலைக்கு, எல்லா வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். அது சொல்கிறனால எனக்கு ஒன்றும் இதாக இல்லை. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அங்கே எங்கள் ஊர்லேயே டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், நீ ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லி அங்கே வர சொன்னாங்க. பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது அது எல்லாமே பார்த்துட்டு ஒரு ஆனுவல் டேக்கு டான்ஸு என்னைய பண்ண சொன்னாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து பண்ணவுமே, பரவாயில்ல இவ்வளோ திறமையை வச்சுட்டு நீ ஏம்பல இப்படி வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிற, நீ ஏதாவது படிக்கணும், நீ ஏதாவது சாதிக்கணும், நீ வரணும் அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் சொல்லவுமே எனக்குள்ளேயே நம்ம வீட்லேயும் சப்போர்ட் இருக்குது, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் பரதநாட்டியம் படிக்க ஆரம்பித்தேன். இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் வந்து உங்க மாமியாரா? ஆமாம், அவங்க சப்போர்ட் பண்ணாட்டி என்னால் அங்கே இருக்க முடியாது இல்லைங்க சார். ஒரு இடைப்பட்ட நேரத்துல மீண்டும் ஊருக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது பேசுறது வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதாவது இருந்ததா? பேசுவாங்க சார், இந்த மாதிரி ஏன் இந்த பிள்ளை என்ன வச்சுருக்கீங்க, அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் குழந்தை இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் 4 பேராவது கேட்பாங்க, என்னப்பா இன்னம்மா நீ இன்னும் தலைக்கு ஊத்துறியா, இன்னும் கல்யாணம், இன்னும் குழந்தை நிற்கலையா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நான் வந்து அம்மாட்ட சொல்லுவேன். சொல்லும்போது இவங்க சொல்லுவாங்க, என்னப்பா குழந்தை இல்லாட்டி என்ன, ஜெயலலிதா அம்மாலாம் நாட்டையே ஆண்டாங்க, அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாங்களா, குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா, அவங்களாம் சந்தோஷமாக வாழலையா, அப்படி போயிட்டு போயிடலாம், நீ ஏன் கவலைப்படுற, நான் தானே சொல்லணும், அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் நீ ஏன் எடுத்துக்கிற அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க. வெற்றி சார், இப்போ அவங்கள வந்து திருமணம் பண்ணணும் இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? அவங்க வந்து வீட்லேயே இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு எப்போ எதனால் அந்த எண்ணம் வந்துச்சு, எப்படி தோணுச்சு? எண்ணம்ன்றது வந்து சார் அப்படி இல்லைங்க சார். அண்ணன் வந்து இவங்களை பாசமாக பார்த்து கூப்பிட்டு வந்துட்டாங்க சார். கூப்பிட்டு வந்து நல்லபடியாக நம்மளும் மேரேஜ் பண்ணி நல்லபடியாக இருக்கணும், அவங்களுக்கு யாரும் இல்லை, இந்த மாதிரி பொண்ணை தான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னு கூப்பிட்டு வந்து எங்ககிட்ட எல்லாம் பேசி மேரேஜ் பண்ணிட்டாங்க சார். உங்ககிட்ட எல்லாத்தையுமே முதல்லயே சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம்? எங்ககிட்ட சொல்ல அம்மாங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் சின்ன பையனால என்கிட்ட இதெல்லாம் கலந்துக்கிற மாட்டாங்க. ஓகே. அப்படி இருக்கல வந்து சார், இவங்க விட்டு இறந்தோடனே இவங்க அம்மா எங்கேயும் போக வேண்டாம், இவங்க நம்ம வீட்டில் இருக்கட்டும், போனாலும் இவங்களுக்கு பாதுகாப்பு எங்கேயும் இருக்காது, அடுத்த இடத்துக்கு போனால் இவங்க படித்தா படிக்கட்டும், நம்ம எதுவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றது சொல்லித்தான் சார் இருந்தான். அப்புறம் காலப்போக்கில் தான் இப்படியே ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கீங்க, பார்க்குறவங்களாம் எதுவும் தப்பாக பேசுவாங்க, உங்களுக்குண்டு ஒரு மேரேஜ் வேணும், ஆண் துணை வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி பேசி முடிச்சிட்டோம் சார். இப்படி கேட்டப்போ நீங்கள் உங்களுடைய மனநிலை அதை ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததா? இல்லை, அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு 3 வருஷமே என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு என் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் பேரெல்லாம் கையில் பச்சைலாம் குத்திக்கிட்டேன். அப்படி நான் இப்படி இருந்தால் தானே யாராவது நம்மளை மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு கையில் பச்சை குத்திக்கிட்டேன். இதை பார்க்குற மாதிரி இருந்தால் யாரும் இன்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நான் நிறைய யோசித்தேன். அதே நினைவுகள்லே ஒரு 3 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிறவங்க, அம்மா, என்னோட நாத்தனார் எல்லாருமே, நீ வந்து இப்படி இருக்கக்கூடாது, நீ மாறி வரணும், ஏன் நம்ம தம்பியை கட்டிக்கணும், நீ இப்படி இரு, பாதுகாப்பு இல்லாமல் நீ எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. நான் வேலைக்கு போன இடத்துல கொஞ்ச நாள் யூனியன் ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணேன் சார். அங்கெல்லாம் கேட்பாங்க, எப்பா என் பையன் இருக்கா, மேரேஜ் பண்ணிக்கிறியான்லாம் கேட்பாங்க. சரி, நம்ம இப்படி இருக்கிறனால தானே நம்மளை எல்லாரும் இப்படி கேட்குறாங்க, கல்யாணம் ஆகலைன்னு, அப்போ நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா நான் சரின்னு பழனியில் வச்சு மேரேஜ் பண்ணாங்க சார்.
அம்மா, எப்படி இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் தோணுச்சு? இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பொண்ணை படிக்க வைக்கணும். பொதுவாக இப்போ வீட்டுக்கு கல்யாணமாகி வந்தால் பையன் இறந்துட்டான் அப்படின்னா உடனே அந்த பெண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ற இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். எப்படி அதுக்கு அவங்க பண்ணாங்க? அவங்க நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள், எப்படி அதை பண்ணீங்க? நான் வந்து எங்கள் அம்மா என்னை விட்டு பிடிப்பில்ல அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் நம்ம பட்டம் கஷ்டம் தானே அந்த அம்மா பட்டிருக்கேன். அதனால நீ வேணாம் பாப்பா, நான் இருக்கேன் தொட்டிங்க, நீ இங்கே இரு. இது நாங்கள் கிளம்பி போதும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு, நீ போயிட்டேக்க நான் இருக்க மாட்டேன் பாப்பா, நீ என்கிட்டே இருன்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்க சார். அவங்க நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்க இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க பையன் விரும்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் இல்லாதப்ப இந்த பிள்ளைய எப்படி அனுப்பிச்சி விட்டீங்கன்னா அவங்க பையனுக்கு இறந்தவங்க நினச்சிப்பாங்கன்னு ஒரு இதாக நினச்சிக்கிட்டாங்க. இப்போ இந்த குழந்தை இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சார். மாதிரிலாம் நீங்கள் யாரோ ஊர் உலகம் என்னத்தவ சொல்லிட்டு போகிறாங்க, நீ என்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி நான் தான் ஆதரத்து வச்சுக்கிட்டீங்க சார். ம் இல்லை, எப்படினாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிறேன், என்னை சொத்தை வச்சாவது உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு அவங்க மேலே எப்படி வந்துச்சு? எதை வச்சு உங்களுக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ஏன்னா பொதுவாக யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, நீங்கள் எப்படி சொன்னீங்க அதையே? அது நம்ம 5 பொண்ணை வச்சுருக்குங்க சார். அதுக்கு வந்ததே நாளைக்கு பின்னாடி நம்ம பிள்ளைக்கு வரும். ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சு, நீ 4 பொண்ணு இருக்குது, பழையபடிக்கு என் பிள்ளை 5 பொண்ணோட நீ என்கிட்டயே வந்து இருப்பா அப்படின்னு எனக்கு மனசு தோணுச்சு. அதங்காட்டி அப்படி சொல்லிட்டீங்க. ம் நீங்கள் இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, நான் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்த்து, உனக்கு குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். நிலம் இருக்குது, அதை கூட விற்று சாப்பிட்டு கூட இருங்கப்பா, ம் நான் இருக்கும் தொட்டி எந்த கவலையும் படாது அப்படின்னு நான் இருக்க வச்சுக்கணும். ம். அது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் சின்ன வயசுல அம்மாவை என்னோட பார்த்ததில்ல. அதான் சார், அம்மா இருந்திருந்தா கூட என்னை இந்த அளவுக்கு ஒரு எனக்கு 33 வயசாகுதுங்க சார். இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த என்ன வயசுல படிக்கிறீங்க இப்போ? நான் பிஎஃப்ஏ பரதநாட்டியம் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ம் அவங்கெல்லாம் இருந்திருந்தா கூட என்னை இப்படி வச்சிருப்பாங்களா, இப்படி பார்த்துக்குப்பாங்களா? இப்போ யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா, நாத்தனார் 4 பேர் இருக்காங்க. கிராமப்புறத்துலலாம் ஒரு வீட்டில் செய்கிற குழம்பு இன்னொரு வீட்டுக்கு கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது திங்கிற பண்டமோ ஏதாவது கொடுத்தா இவங்க அம்மாவுக்குன்னு கொடுப்பாங்க. அதை இவங்க எடுத்து பத்திரமா மேலே செல்ஃபில் வச்சிருவாங்க. அது அவங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க, எனக்கு எடுத்து வச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு கொடுக்குறதுக்கா? ஆமாம், அப்படியெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ எனக்கா தோணுச்சு, எவ்வளோ பாசமாக இருக்காங்க. நான் வந்தோடனேமே இவங்களை அம்மான்னு தான் கூப்பிட்டேன். எனக்கு அத்தைன்னு இன்னமும் நான் கூப்பிட்டதே இல்லை. ம் நிறைய பேர் சொல்லிடு, முறையை மாற்றி கூப்பிடாதப்ல, அத்தைன்னு கூப்பிடாதன்னுலாம் சொல்லுவாங்க. எனக்கு அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க எனக்கு அம்மா மாதிரி எனக்கு இருந்தனால என்னோட அம்மாவாக தான் நான் இன்னொரு அம்மாவாக தான் நான் நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சப்போர்ட்டாக பலமாக வந்து அவங்க இது ஆமாங்க வரைக்கும் சார். இருந்திருக்காங்க. எத்தனையோ நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம், வெளியில் நடமாடும் போது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் வந்து அவங்க ஒரு பெரிய பலமாக இருந்திருக்காங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு இன்னைக்கு இவங்க இல்லைன்னா நமக்கு இப்படி இருந்திருக்குமே அப்படின்னு இன்னைக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறையா நேரத்தில் பண்ணியிருக்கேங்க சார். சில நேரங்களில் எல்லாருக்குமே எல்லாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே எல்லா இடத்துலையும் நல்லவங்களா இருக்க முடியாதுல்ல சார். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் என்னை ஏதாவது சொன்னால் கூட அம்மா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ம் யாரும் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், அவங்க பேசுறது நமக்கு குத்துதா கொடைதா, நீ பாட்டுக்கு பொறுமையா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு 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 சம்பவத்தை நினைவு கூர்ந்து உங்களால் அதை சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் வேலைக்கும் போயிருக்கீங்க. அந்த இடங்களில் பல விஷயங்கள், ஏன்னா பொதுவாகவே பெண்கள் வந்து சீக்கிரம் வந்து வெளியே வரக்கூடியவங்கள பிரச்சனைகளில் சந்திக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அது இளவயது பெண்கள் குறிப்பாக வேலை இடத்துலையும் சரி மற்ற இடங்களையும் பொதுவாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பெரிய சப்போர்ட் நமக்கு இருக்காங்க, நம்ம குடும்பம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்காத ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து சொல்ல முடியுமா உங்களுக்கு? அதான் சார், நான் எங்கே போனாலும் வந்தாலுமே என் கூட வருவாங்க. ஓகே. இங்கே டாய்லெட் இருக்க மாதிரிலாம் கிராமப்புறத்தில் டாய்லெட் இருக்காது. அது மாதிரி அவுட் சைட் போனால் கூட அம்மா தான் கூட வருவாங்க, என் கூட ஓகே. கூட வருவாங்க. தோட்டத்துக்கு போனாலும் கூட வருவாங்க. ஒரு காலையில் களை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, நான் பூ பறிப்பேன். அங்கிட்டலாம் பூ தான் விவசாயம் பண்ணுவாங்க. கொஞ்சம் நிலத்துல கூட ஒரு 10 செடியை வச்சு கூட பூ பறிக்கி தான் போடுவாங்க. பூ பறிக்கிட்டு இருப்பேன். கரெக்டாக அந்த 8:30 மணி ஆச்சுன்னா, நீ பசிலாம் தாங்க மாட்டேன், நீ போய் சாப்பிடு, நீ சாப்பிட்ருப்பாப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் தினமுமே அவங்க 12:30க்கு தான் சாப்பிடுவாங்க.
காலை உங்களுக்கு சாப்பாடு. சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுறாங்க. இல்ல நான் பசி பொறுத்துருவேன். சின்ன பிள்ளையில இருந்து நாங்கெல்லாம் விவசாயத்தை பார்த்தோம் வச்சோம். நீ ஹாஸ்டல்ல டயத்துக்கு சாப்பிட்ட இருந்த, அதனால நீ பசி தாங்க மாட்ட, நீ போய் சாப்பிடுன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் வந்து அதெல்லாமே நான் நினைச்சு பார்ப்பேன். இந்த ஒரு 3 நாளா நீங்க சோஷியல் மீடியால பார்த்துருக்கலாம். நீங்க எல்லாருமே பார்த்துருக்கலாம். சண்முகம்மாள் தான் வந்து ட்ரெண்டிங்ல இருக்காங்க. இப்போ இந்த 3 நாளா எல்லா சமூக வலைதளங்களுமே. ஆமா. எப்படி இருக்கு அத பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் வந்து ஏதோ என்னோட அம்மாவை நான் கௌரவப்படுத்திட்டேன்ற எனக்கு ஒரு மன திருப்தி இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட நேரடியா எங்க வீட்டில் இருக்க சொந்தக்காரவங்களையெல்லாம் வச்சு, அம்மா நீங்க எனக்கு இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க, நான் உங்க வீட்டில் இருந்திருக்கேன், எனக்கு இத்தனை பேர் நீங்க ஆதரவா இருக்கீங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தா கூட அது வந்து அவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமோ இல்லையோ, எனக்கு வந்து அது திருப்தியா இருந்திருக்காது. ஆனா இப்போ உலகமே பார்க்குற மாதிரி அவங்கள நான் கௌரவப்படுத்திட்டேன்னு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. எல்லாரும் அவங்கள பேசுறாங்க அப்படின்னு. நீங்க இதுல வந்து நெறைய பேர் வந்து நீங்க பார்த்தீங்க சண்முகம்மாள் வந்து நெறைய பேர் நான் அவங்க காலில் விழுந்து கும்பிடணும், அவங்களுக்கு வந்து நான் வணக்கம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகளை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அம்மா எனக்கு ஒரு கிடைக்கலையே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றவங்க இருப்பாங்க. ஏன்னா நீங்களே சொன்னீங்க அதே ஆர்ஃபனேஜிலே தாயும் தந்தையும் இருந்தவங்க கூட விட்டு போட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆமா. அப்படி ஒரு இடத்துல ஒரு தாயாக நமக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க பார்க்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி கிடைத்த மாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சண்முகம்மாள் வந்து ஒரு பெரிய கிஃப்டா உங்க 2 பேத்துக்குமே, நிச்சயமா உங்க குடும்பத்திற்கும் உங்களுக்கும் முக்கியமா பெரிய கிஃப்ட்டுங்க சார். பெரிய அளவுக்கு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா நமக்கு கிடைக்கலையே. உங்களுக்கு என்ன வயதாகுதும்மா? உங்களுக்கு என்ன வயது? அவங்களுக்கு 75ல இருந்து 80க்குள்ள இருக்கு சார். டேட்டா பர்த்லாம் அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. உங்களுக்கு என்ன வயதாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 75ங்க சார். 75. எப்படி இந்த வயசுல எப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? தன்னுடைய பொதுவா கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா வீட்லயே வைக்கக்கூடாது, நல்ல காரியங்களுக்கு சேர்க்க மாட்டாங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க சார். அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாலும் கூட நம்ம பையன் தலையெழுத்து குறையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க, போயாச்சு. வந்த பொண்ணெல்லாம் நம்ம குறைபாடு சொல்லக்கூடாது. யாரோ என்னத்தவோ சொல்லிட்டு போறாங்க, பாப்பா நீ இங்க என்கிட்டே இரு அப்படின்னு படி. கிராமத்துல பூ எப்படி போட்டெல்லாம் வைக்க இப்படி இவ்வளவு பெரிய ஒரு புரட்சி சாதாரண எங்கேயோ ஒரு மூலையில இருந்து ஒரு கிராமத்துல இருந்து வெளியவே தெரியாத இடத்துல இருந்து நம்ம வந்து பல நாடுகள் வெளிநாடுகளை பத்திலாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா ஏதோ ஒரு கிராமத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய புரட்சி நீங்க செஞ்சிருக்கீங்க. உண்மையிலேயே பெரிய வணக்கம் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த செஞ்சிருக்கீங்க. உங்களை பார்த்து எல்லாரும் இது போல ஒரு பெரிய விஷயத்த செய்யறதுக்கு முன் வரணும். ஏன்னா பொதுவா பெண்கள் விடோ ஆயிட்டாங்க, கணவனை இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டை விட்டு விலக்கி வைக்கிறது தான் பார்ப்பாங்க. இப்பவும் அது நடைமுறையில் இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க பொதுவாக. சார். சொல்லுங்கம்மா. நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு அனுப்பி விடவே மனசுல. யாரோ சொல்லிட்டு போறாங்க, பாப்பா நீ போக வேண்டாம், நீ என்கிட்டயே இரு, நான் இருக்கும் தொட்டி என்கிட்ட இரு, இல்லாதப்போ கொஞ்சம் நிலம் இருக்குது அதை கூட விட்டு சாப்பிட்டு நீங்க நிம்மதியா இருங்க அப்படின்னு. வீட்டில் வைக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? அவங்கள வீட்டில் உங்க பையன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வீட்லயே வச்சுக்கணும்னு ஏன் தோணுச்சு? நம்ம பையனை நம்பி வந்துடுச்சுங்க சார். நம்ம பையன் இருந்தால் இங்கே தானே இருக்கு. நம்பி வந்தவங்களே போயாச்சு, எதுக்கு நீ வச்சிருக்கிறன்னு சொன்னாங்க. அது போயிட்டாலும் கூட அவன் தலையெழுத்து குறையெழுத்து வாங்கி வந்து அவங்க போயிட்டாங்க. நீ வேணாம் பாப்பா, என் மயங்க நம்பித்தானே வந்த, நீ அது வரைக்கும் என்கிட்டயே இரு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிக்கிறீங்க சார். உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய மனது. அதாவது நீங்க சின்ன வயசுல நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உங்க சின்ன வயசுல கணவனை இழந்துட்டா, நீங்க சின்ன வயசுல இருக்கும் கல்யாணம் வந்த புதுசுல வந்துட்டு இறந்துட்டு எவ்வளவோ விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ இருந்தக்கும் இப்பைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? சின்ன வயசுல நீங்க கல்யாணம் பண்ணி வந்தீங்க இல்லைங்களா, அப்போ வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சிரமம் இப்போ இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்க சின்ன வயசுல வந்து ரொம்ப சிரமத்தை கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்க. இல்ல அவங்களையுமே சார் அவங்க மாமியார் ரொம்ப மதிப்பா வச்சுக்குவாங்களாம். நல்லா பார்த்துக்குவாங்களாம். அவங்க மாமியார் பேருமே, அம்மாவோட மாமியார் பேருமே அங்காளம்மன். என்னோட நேமு தான் அவங்களுக்குமே. அவங்களையுமே அம்மாவை நல்லா வச்சுக்குவாங்க. 6 மருமக, அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்களாம். அவங்க தாகம் தொட்டி அந்த அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். ஓஹோ. என்கிட்டே இருந்த அந்த அம்மா இறந்துச்சு. நீங்க
அவங்களுக்கு வயசு ஒரு 110 வயசு மேலே வயசு அப்பா. வரைக்கும் இருந்துச்சு 110 வயசு வரைக்கும் தான் இருந்துச்சு. பாட்டி இருந்தாங்க. தாத்தாவும் அந்த வயசு உங்களுக்கு மேலே ஒரு- இருந்தாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும். எல்லா பேரும் எங்களுக்கு தெரியும். நான் தெரியும். வந்ததுக்கு அப்புறம் தான் இறந்தாங்க. ஓ, அது வரைக்குமே இருந்து. அவங்கள அப்போ நல்ல ஹெல்த்தான ஃபுட்டாக சாப்பிட்டாங்கல்ல. அதுங்காட்டிக்கு அவங்க கேழ்வரகு, கம்பு, ம், தினை அரிசி ம், இந்த மாதிரி தான் வீட்டில் சாப்பிடுவாங்க. ம், பயிறு, தானியங்கள் ம். இந்த மாதிரி. அவர்லாம் நல்லா மீசையை முறுக்கிட்டு எங்கள் தாத்தாலாம் பயங்கரமாக இருப்பாங்க. வேட்டி மட்டும்தான் வெட்டியிருப்பார். துண்டை தொழில் போட்டு தான் வருவார். வேப்பங்குச்சியில் தான் பல்லு வளர்ப்பார். ம். ஓகே, ஓகே. அதனால் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். ம், அப்படி இருப்பாங்க. ஓகே. இப்போ நம்மலாம் இப்படி இருக்கோம். இந்த பூ கட்டுறதை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, அது பாதியிலே கட் ஆயிடுச்சு. ஆமாம் சார். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இது அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் பூ பொட்டெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து அந்த இறந்த கொஞ்ச நாளையிலேயே இந்த ஏன் இப்படி இருக்குது, பூவெல்லாம் பொட்டெல்லாம் வைக்க சொல்லுங்கன்னு. அப்புறம் நான் ரொம்ப நாள் கழித்து நானாக ஆசைப்பட்டு பூவு பொட்டு வைக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்டில் எங்கள் நாத்தனார் எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. எங்கள் பெரிய நாத்தனாலாம் நான் பூ வைக்கவும். நான் அவங்க தம்பி இறந்துட்டாங்கன்னே எங்கள் நாத்தனார் கொலுசு கூட போடாமல் இருந்தாங்க. நான் பூ வைக்காதனால வீட்டில் எங்கள் நாத்தனார்லாம் பூ வைக்க மாட்டாங்க யாருமே. நான் வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்களே பூ வைப்பாங்க. எப்போ இவரை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த தாட் உங்களுக்கு வந்தது? நீங்கள் சொன்னீங்க 3 வருஷம் வந்தது அப்படின்னு. அதுக்கு எப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது? அதான் சார், நான் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு தடை சொல்லாமல் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அந்த பொண்ணு வேணாம்மா, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, அந்த பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்கோ அவங்க போக்கிலே விடுங்க, அவங்க படிக்கட்டும், அண்ணன் நினச்ச மாதிரி ஒரு ஜாப் வாங்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க சார். உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 9 வருஷம் இருக்குங்க சார். 9 வருஷம் ஆயிடுச்சு. 9 வருடமாக நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறீங்களா? இல்லை சார், மேரேஜ் ஆகி ஒரு 3 வருஷம் வந்து சும்மா கணவன் மனைவி அப்படின்ற மாதிரி இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு, அதான் படிக்கணும் நான் அந்த தாட்டிலே ஏதோ எல்லாம் சொல்கிறாங்கன்றதுக்காக மேரேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்காகவே சரி இவங்க நல்ல மனிதராக இருக்காங்க, மற்ற எந்த பழக்கமுமே இல்லை, ஒரு பெண்கள் விஷயமா மற்ற ஒருத்தர் மேலே இறக்கப்படுறதுமே நல்லா இறக்கப்படுவாங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்பிங் மைண்டாக இருப்பாங்க, நல்ல எண்ணங்கள்லாம் பார்த்து எனக்கு பிடிச்சிக்கிச்சுங்க சார். உங்களுக்காகவே 9 வருடமாக அவர் உங்களை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறார். சரியா? சரிதாங்க சார். சரியா இருக்கு. எப்படி இந்த மாதிரி உங்கள் மனைவியை பார்க்கணும் எப்படி தோணுச்சு உங்களுக்கு? அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? அண்ணன் இருந்தால் எப்படி பார்த்துக்குறாங்களோ அது மாதிரி தான் நம்மளும் அவங்கள பார்த்துக்கிறணும் அப்படின்ற ஒரு இதில் தான் சார் அவங்கள பார்த்துக்கிட்டோம். எப்படி கூப்பிடுவீங்க நீங்கள்? வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவோம். ஏன் அப்படி 9 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் அப்படி வாங்க போங்க? எப்பயுமே அவங்கள அண்ணன் இருக்கப்ப இருந்து வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பழகியாச்சு சார். அது இடையில என்னால் மாற்றிக்கிற முடியல சார். உங்கள் மனைவி தானே அவங்க? ஆமாம் சார். அது ஒரு இந்த அந்யோன்யம் எப்போ ஏற்படும் உங்களுக்கு? இந்த வார்த்தையும் ஒரு நம்ம மரியாதைக்குள்ளே சொல்லுதானே சார், வாங்க போங்கன்றது. மரியாதைக்குள்ளே சொல்லுதான், அதில் நிச்சயமாக மாற்றம் இல்லை. நீங்கள் உங்களுக்கான முழு உரிமை இருக்கு, அவங்களை நீங்கள் எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறது இருந்தால் கூட. ஆமாம் சார். ஏன் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி தெரியலையா உங்களுக்கு? அது அந்த ஒரு மாதிரி எங்களுக்கு அந்நியப்பட்டு இருக்கிற மாதிரி தோணலையா? எனக்கு அந்த மாதிரி தோணலாங்க சார். ம். உங்களுக்கு இப்போ பழகிட்டே வீட்ல இருந்ததுனால அந்த கூப்பிட்டுக்குவாங்க. மாதிரியான ஆனா இது இன்னமும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க போங்க வாங்கன்னு தான் உங்க சொல்லுவாங்க. வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது அப்படி வீட்டில் கூட பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. ஆனா அடுத்தவங்க யார்கிட்டையுமே சொல்லும்போது அவங்க தான் அவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு பழகிருச்சு சார், அது அப்படியே பழகிருச்சு. எனக்கு எதுவுமே தோணலை, அப்படியே கூப்பிடட்டும் நானும் விட்டுட்டு. இவங்களுக்காக யார் ஃபோன் அடித்தாலுமே இவங்க தோட்டத்தில் இருக்காங்க, அங்கே பூ எடுத்துருக்காங்க அப்படி தான் சார் சொல்லுவாங்க. ம். அந்த மாதிரி சொல்லியே பழகியாச்சு. ம். அப்படியே பழகிட்டீங்க. ஆமாம் சார். நம்மக்கிட்ட வந்து நிவேதிதா லூயிஸ் மேடம் இருக்காங்க, சமூக செயற்பாட்டாளர், ஒரு பெரிய எழுத்தாளர். வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. இந்த ஃபேமிலியை பற்றி நீங்களும் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி சண்முகம்மாள் அவங்க வந்து தான் ரொம்ப பெரிய இவ்வளோ ஒரு இந்த ஏஜ் குரூப்பில் இப்படி இருக்குங்கிறது பெரிய ஒண்டராக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு விதத்தில் பார்க்கும்போது. ஆச்சரியம் அப்படின்றது இந்த தலைமுறை இவங்களை தோழரை பார்த்து இவங்களை பார்த்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த தலைமுறையை பார்த்து எனக்கு ஆச்சரியமே வரல. ஏன்னா ஊர் நிலக்கோட்டை.
ஏஎஸ் பொன்னம்மாளுடைய ஊர். 7 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து எம்எல்ஏவா இருந்த ஒரு பெண்மணி. பொதுப்பணியை வந்து அந்த அளவுக்கு மிக முக்கியமாக பார்த்த, சமூகத்திற்கு பல விஷயங்களை செஞ்ச ஒரு பெண்மணி. நிலக்கோட்டையில் இன்னைக்கும் வந்து பொன்னம்மாளை பற்றி பேசாத தெரியாத நபர்களே இருக்க முடியாது. அவங்களுடைய எல்லா பக்கம் தெரிஞ்சவங்க. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவங்கள பற்றி என்னுடைய பாதை அமைத்தவர்கள் நூலில் எழுதியிருக்கிறேன். அவங்களுடைய பேத்திக்கிட்ட அவங்கள பற்றி ஒரு பேட்டியும் எடுத்து நான் எழுதியிருக்கிறேன். பர்சனலாகவும் அவங்க குடும்பத்தில் எப்படி வந்து சமூக பணிக்கு ஒரு பெண் போகும்போது, அரசியல் செய்கிறதுக்கு அவங்க போகும்போது, அவங்க குழந்தைய வந்து அவங்களுடைய தங்கச்சிக்கிட்ட விட்டுட்டு தங்கச்சியை தன்னுடைய கணவருக்கு திருமணம் செய்து வைத்துட்டு போன பெண் அவங்க. அப்போது எனக்கு ரொம்ப அது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அதை பற்றி நம்ம கேள்விப்படும் போது பண்ணுறதுக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய அப்படி ஒரு கலாச்சார அதிர்ச்சி இருக்கும், புதுசாக அதை பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும். ஆனால் அவங்க அதை ரொம்ப இயல்பாக செஞ்சுட்டு போனாங்க. ஏன்னா குழந்தைகள் ஆதரவு இல்லாமல் போயிடக்கூடாது. யாரோ ஒருத்தங்க அந்த குழந்தைய பார்த்துக்கணும். குடும்பம் அப்படிங்கிற அந்த அமைப்பு ரொம்ப முக்கியமானது. யாரோ ஒரு பெண் வந்து தன்னுடைய பிள்ளைங்களை பார்க்கறத விட தன்னுடைய சொந்த தங்கச்சி அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் தன்னுடைய தங்கையை தன்னுடைய கணவனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டு குழந்தைகளை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அவங்க அரசியல் பணிக்கு வந்த ஒரு மாபெரும் ஆளுமை அவங்க. அப்படிப்பட்ட பெண்களை பார்த்த ஊர் நிலக்கோட்டை. அதனால எனக்கு வந்து சண்முக அம்மாள் செஞ்சது வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக, ஒரு அதிர்ச்சியான விஷயமாக எனக்கு இருந்தாலுமே என்னன்னா, இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரக்கூடிய ஒரு டைம் இருக்குல்ல, அது அந்த இடத்தை நமக்கு நோக்கி நகரும்போது என்னன்னா, திரு வெற்றியாகட்டும், அதே போல் அவருடைய தாயாராகட்டும், இதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து இப்போ நம்ம பொது வெளிக்கு சொல்ல, இப்போ பொன்னம்மாள் வந்து நம்ம வந்து விரல் விட்ட சொல்லக்கூடியவர்கள் எண்ணக்கூடியவர்களாக ஒருவராக இருப்பாங்க. ஆனால் நம்ம குடும்பத்தில் எங்கேயா தேடி பார்த்தோம் அப்படிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அற்பமாக இருக்கும். மிக அப்படி பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல சண்முகம்மாள் இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. கட்டாயமாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே சமூகத்தில் ஒரு பொது புத்தி இருக்குது. ஒரு மாமியார்னா இப்படி தான் இருப்பாங்க, மருமகனா இப்படி தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் எந்த காலத்துலையும் ஒத்தே போகாது. குறிப்பாக சொல்லணும்னா, இன்னும் ஷார்ப்பாக சொல்லணும்னா, 2 பெண்களுக்கு ஒத்தே போகாது. 1000 ஆண்கள் ஒன்றா ஒரு இடத்துல இருந்துடலாம், 2 பொண்ணுங்க ஒரு இடத்துல ஒன்றா இருக்க முடியாது அப்படின்றத காலமாக இங்கே சமூகம் வந்து பெண்களை நோக்கி ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்லிட்டே தான் இருக்குது. ஆனால் உண்மை அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இப்போ இந்த தலைமுறையில் கூட மாமியார் மெச்சக்கூடிய மருமகள்களும் மருமகள் மெச்சக்கூடிய மாமியார்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. மருமகளுக்காக வந்து பார்த்து சமைக்கிற மாமியார்களை இப்போ நம்ம அந்த ட்ராட் ஒய்ஃப்னு சொல்லி என்னதான் நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் பிரபலங்களை ஒரு பக்கம் நான் திட்டிட்டு இருந்தா கூட, இன்னொரு பக்கம் அங்கேயும் வந்து மாமியாரும் மருமகளும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த நவீன காலத்திலையும் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து நமக்கு தேவையாக இருக்குது. அப்போ இந்த சேஞ்ச் மேக்கர்ஸாக யார் இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய, நமக்கு ஒரு பெரிய இது இருக்கும்ல, பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல பெரிய புரட்சி அப்படின்னா அது வந்து நகர்ப்புறத்தை சேர்ந்த பயங்கரமாக படித்தவங்க செய்கிறது தான் புரட்சி அப்படி நம்ம வந்து ஒரு பொது பிம்பம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக அப்படி தூக்கி போட்டுட்டு போகக்கூடிய வெள்ளந்தி மனிதர்களாக கிராமத்தை சேர்ந்த மனிதர்கள் இருக்காங்க. நாம மிகைப்படுத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு உணர்வே இல்ல. பண்ணிட்டேன் அவங்க இப்பயும் அதான் சொல்றாங்க. போகிறாங்க. அவங்க பண்ண விஷயத்தோட கிராவிட்டி என்னங்கிறது வந்து இப்ப வரைக்குமே வந்து அவங்க அதை ரியலைஸ் பண்ணல. அது அவங்க வந்து என்னைக்கும் போல இன்னைக்கும் அவங்களுக்கு ஒரு நாள் தான், இட் இஸ் நோ டிஃபரெண்ட் டே. இன்னைக்கும் அவங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு நாள் தான். மகனோட அவங்க ஒரு டூர் வந்திருக்காங்க சென்னைக்கு, அவ்வளவுதானமா? இல்ல திரு வெற்றிக்குமே கூட அது ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்திருமான்னு தெரியல. அண்ணனை பார்த்தோம், அவங்க இருந்தாங்க, நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க, நம்ம அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கேஷுவலுங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதோட கிராவிட்டி எவ்வளவுங்கிறது வந்து நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது தான் தெரியும். மேபி அவங்களுக்கு தெரியறதுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று நம்ம என்ன பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக இங்கே வந்து இந்த தலைமுறை குழந்தைகளை பற்றி, குறிப்பாக வந்து இப்போ வெற்றி போன்ற இளைஞர்களை, இவங்களை போன்ற இளம்பெண்களை பற்றி சமூகத்தில் வந்து நிறைய பெரிய உரையாடல்களை வந்து இப்போ தொடர்ச்சியாக கடந்த ஒரு வாரமாக பேசிக்கிட்டே இருக்கோம். என்ன நம்ம வந்து அடுத்த தலைமுறை நம்மளை விட்டு ரொம்ப விலகி போயிடுச்சோ, அவங்க விழுமியங்கள் வேற மாதிரி இருக்கோ, அவங்க கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கோ, சீரியஸான விஷயங்களை அவங்க வந்து ரொம்ப விளையாட்டு போக்கா பார்க்குறாங்களா, எல்லாத்தையும் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பார்வையில் பார்க்குறாங்களா, அடுத்த தலைமுறையோட உரையாடக்கூடிய ஒரு ஸ்பேஸே இல்லாமல் போயிடுச்சா, என்ன இப்படி இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு அச்ச உணர்வு வந்து இருந்துகிட்டே இருந்தது. சமீபத்தில் இந்த கரூரில் நடந்த அந்த சம்பவத்தை முன்னொட்டி அதுக்கு பிறகு வந்து அந்த எதிர்வினைகள் எல்லாமே ரொம்ப பயமாக இருந்துச்சு நமக்கு. ஒரு சமூகமாக, ஒரு செயற்பாட்டாளராக, ஒரு பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு நபராக நம்மளாம் தோத்துட்டோமா, நம்ம சொல்றது நம்ம பேசுறது இதெல்லாம் யாருக்குமே போய் சேரலையா அப்படின்ற மாதிரி ஒரு கவலை இருந்துச்சு. ஆனால் உண்மையில வெற்றியை மாதிரியான தோழர்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இல்லடா ஒரு தோக்கல, நம்ம மேல் சாவனிசம்ல இருந்து நம்ம அடுத்த ஷிஃப்ட்டை நோக்கி நகர்றோமோ அப்படிங்கிறதுக்கான நமக்கு லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். ஆக்சுவலா வந்து நம்மளுடைய இளம் தலைமுறைக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவ் ரோல் மாடல்ஸே இல்லைங்க.
நம்ம வந்து திரையில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமாக சண்டை போடக்கூடிய பாடக்கூடிய 10 ஹீரோயினோட லவ் பண்ணக்கூடிய ஹீரோக்களை தான் நம்ம ஹீரோக்களா பாக்குறோம் பேசுறோம். உண்மையிலே இவரு தாங்க ஹீரோ, இவங்க தான் ஹீரோ. அப்ப இந்த மாதிரியான அன்றாட வாழ்க்கையில யாருமே செய்ய துணியாத விஷயங்களை ஜஸ்ட் லைக் தட் செஞ்சுட்டு ஒண்ணுமே பண்ணல போடா அப்படின்னு போறாங்க பாத்தீங்களா, இவங்கள தான் இந்த சமூகம் போற்றி கொண்டாடி பாராட்டணும். அந்த விதத்துல பார்க்கணும்னா இந்த ஷோவுக்கு நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்ததும், நான் ஆக்சுவலா எனக்கு நிறைய வேலைகள் இருந்து கூப்பிட்ட உடனே நான் ஓடி வந்தது வந்து இவங்கள பாக்குறதுக்காக தான். உண்மையில அவங்கள தான் நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அந்த நீங்க வந்தது எங்களுக்கு ஷோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்குது. ஏன்னா இவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை, பெண்ணியம் பேசக்கூடியவர்களை விட செயல்படுத்தக்கூடியவர்களை நம்ம பார்க்கும்போது தான் ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவங்க தான் ட்ரூ வாரியர்ஸ். நாங்கெல்லாம் வந்து பின்னாடி அட்டக்கத்தி கும்பலுங்க, பின்னாடி நின்று வாழை சுத்திட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே ரியல் லைஃப்ல இதை பிராக்டிஸ்க்கு கொண்டு வர்றவங்க வந்து உண்மையில் பெரிய ரோல் மாடல்ஸ். இவங்களை இந்த சமூகம் பார்க்கணும். இவங்களை நீங்க காட்சிப்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அதனாலதான் இன்னைக்கு நான் வரவும் செய்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மருமகள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இணையர் கிடைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய லக் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட். உண்மையில் சொல்லணும் அப்படின்னா வெற்றி மாதிரியான ஒரு தோழர் கிடைக்கிறது, இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். நான் இன்னைக்கும் அவங்களை வந்து வாங்க போங்க தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை கணவர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா நிவேதா மேடம், இதுல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, அவர்களுடைய கனவுகளை தன்னுடைய கனவுகளாக இவர் சுமந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது சோ பியூட்டிஃபுல் இல்லையா? எவ்வளவு ஆண்களுக்கு இதை செய்யறதுக்கு மனசு வரும்? நிறைய பேர் இருக்காங்க, ஒரு ஆணாக அவங்களுடைய கரியர்ல அவங்க ஃபோக்கஸ் இருக்கும். இதெல்லாம் நான் செய்யணும், இதெல்லாம் நான் செய்யறதுக்கு என் மனைவியாக இவங்க வீட்டுல இருந்து எனக்கு கூட நிக்கணும், மனைவியாக வீட்டுல இருந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடிய ஆண்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல என்னுடைய மனைவின்றவங்க இவங்களை நல்லா நான் படிக்க வைக்கணும். அந்த கல்விங்கிற ஒரு விஷயத்த நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த உரையாடல்ல திருப்பி அவங்க நான் இங்க படிச்சேன்றாங்க, அதுக்கப்புறம் நான் அங்க போய் படிச்சேன்றாங்க, ஐடிஐ படிச்சேன்றாங்க, அவங்க படிக்க வச்சாங்கன்றத சொல்றாங்க, அண்ணன் பிஏ படிக்க வச்சாருன்றாங்க, அதுக்கப்புறம் இவங்க ஐடிஐ சேர்த்து விட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கல்வியை வந்து தொடர்ச்சியாக இந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு விதத்துல கொடுத்துடணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த குடும்பத்துக்கே இருக்கு. உண்மையிலே நம்ம சொல்றோம் இல்லையா, தமிழ்நாட்டை வந்து சமூக நீதிக்கான ஒரு மண் அப்படின்னு நம்ம திருப்பி பேசுறதுக்கான காரணம் இதுதான். மிகச்சாதாரண குடும்பங்கள்ல இருந்து எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் வரக்கூடிய கிராமத்து குடும்பங்கள்ல கூட கல்வின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த கல்வியை கையில் எடுக்கக்கூடிய பெண்ணுக்கு துணையாக நிற்கக்கூடிய அந்த மனப்பாங்கு வந்து ஆண்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர் திருப்பியும் அதை தான் சொல்றாரு, அவங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத திருப்பியும் அவர் சொல்றாரு. இப்போ இந்த மாதிரியான ரோல் மாடல்ஸை வந்து நம்ம அதிகமாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. ஆனா இதுல இன்னொரு கேள்வி பொதுவாக எழத்தான் செய்கிறது. அவங்க கூட சொன்னாங்க, இத்தனை வருஷமா நீ இன்னும் தலை கூத்தாம இருக்கிறியா, குழந்தை பெற்றுக்காம இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி வந்து பொது சமூகத்துல வந்து எப்பவுமே அந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். அது அவர்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, அல்லது வந்து அவங்களும் உண்மையிலேயே அது வேணும்னு நினைக்கிறாங்களா வேண்டாம், அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. உனக்கு ஒன்று வேணும், எனக்கு இருக்கா, உனக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிற மனநிலையில சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் சொன்னது போல அந்த கனவுகளை நோக்கி அவர் தள்ளிக்கொண்டே ஒரு பெரிய புஷன் புல்லா வந்து திரு வெற்றி இருந்து கொண்டே இருக்கிறார். இதில் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அனைவருமே இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கட்டாயமாக. இப்போ இதுல நீங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்னும் தலைக்கு ஊத்திக்கலையான்னு கேட்குறாங்க, இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்குறாங்க அப்படின்றது நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இதுவும் ஒன்று. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய அல்டிமேட் அச்சீவ்மெண்ட்டாக நம்ம எதை பார்க்குறோம்? கல்யாணத்தை பார்க்குறோம். ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா, அது கல்யாணம் நடந்துருச்சுன்னா, அது வாழ்க்கையுடைய உயரத்தை அந்த பொண்ணு எட்டிருச்சு, அவ்வளோதான். அது கெரியரில் என்ன பண்ணுச்சு, எங்கெல்லாம் போச்சு, வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போச்சா, வேற எங்கேயாவது அஃபிஷியலாக ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்களா, எத்தனை பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ஆஃபீஸில் எத்தனை ப்ரமோஷன் வாங்கியிருக்காங்க, இது எதை பற்றியும் இந்த சமூகத்துக்கு அக்கறை கிடையாது. இந்த சமூகம் அவளை கடைசி மட்டும் அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஒரு பெண்ணாக மட்டும்தான் பார்க்குது. அவங்களுடைய உச்சபட்சமான அச்சீவ்மெண்ட்டாக அவங்களுடைய திருமணத்தை பார்க்குது. ஆனால் திருமணத்தோட நிப்பாட்டுறது இல்லைல்ல, கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த 3வது மாதமே ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் ஒன்றும் இல்லையா அப்படின்றத. அப்போ அடுத்த அச்சீவ்மெண்ட்டாக ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சமூகம் எதிர்பார்க்குது. ஆனால் சமூகத்தில் இதே சமூகத்தில் தான், அதாவது குழந்தை தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிற இதே சமூகத்தில் தான் எனக்கு குழந்தையே வேண்டாம், ஐ ரிமைன் சைல்ட்லெஸ் பை சாய்ஸ், குழந்தை இல்லாமல் நான் இருந்துக்கிறேங்கிறத ஒரு சாய்ஸாக எடுத்திருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இதே சமூகத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற ஆண்கள் பெண்களையும் நம்ம அதிகமாக பேசு பொருள் ஆக்க வேண்டி இருக்கு. ஏன்னா பெண்றவ குழந்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் கிடையாது. அதே மாதிரி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க பாத்தீங்களா, நான் பெற்றுட்டு அதனால நீயும் பெற்றுக்கோ அப்படின்றது இருக்குல்ல, நான் படுறேன் கஷ்டம் நீயே நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு, நீயும் படு அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை, குழந்தை வேணும் வேணாம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுடைய பர்சனல் சாய்ஸ். சில பேருக்கு அது வந்து பிசிக்கலாவும் அது இல்லாமல் போகலாம். அதை வந்து நம்ம ஒரு பெரிய குறையாக கருதி ஏன் உனக்கு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கறது இருக்கு பார்த்தீங்களா. உண்மையிலே சொல்லணும்னா நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்கறது எவ்வளோ கேவலமானதோ அதே அளவுக்கு கேவலமானது உங்களுக்கு இன்னும் பிள்ளை இல்லையான்றது, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்றது. ஏன்னா இது எல்லாமே ஒரு நபருடைய தனிப்பட்ட விஷயம், அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ், அது அவங்களுடைய தனிப்பட்ட சாய்ஸும் கூட.
அந்த இடத்துல போய் நம்ம மூக்க நீட்டுறது அப்படிங்கிறதே அநாகரிகமானது அப்படின்றத இந்த சமூகம் உணரணும், குறிப்பாக பெண்கள் உணரணும். ஏன்னா இது வந்து ஆணாதிக்க சமூகம் இதை பெண்கள் மூலமாக தான் இந்த வன்முறை நிகழ்த்திட்டு இருக்கு. இது ஒரு வன்முறை. உனக்கு ஏன் இன்னும் பிள்ளை இல்லை அப்படின்னு கேட்கறதும், நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறதும் ஒரு உச்சகட்டமான ஒரு வன்முறை, ஒரு பெண்ணுடைய பெண்மையை கேள்விக்குட்படுத்துவது. அதை வந்து இந்த சமூகம் கொஞ்சம் குறைந்தபட்சம் பெண்களாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, ஓஹோ அந்த பெண்ணை வந்து நான் இந்த மாதிரி கேட்டேன்னா அது அவங்கள ஹர்ட் பண்ணும். அல்டிமேட்டா இந்த கேள்வியை ஒரு ஆணுடைய பார்வையிலேருந்து, ஆணுடைய சிந்தனையிலேருந்து நான் அந்த பெண்ணை நோக்கி கேட்கக்கூடாது அப்படின்றது இங்கே இருக்கிற பெண்களுக்கு தான் புரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்டிமேட்டா நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கேருந்து மாற்றம் எங்கேருந்து தொடங்கும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இங்கேருந்து இந்த மாற்றம் தொடங்கி வெளியில் அப்படியே ஒரு ரிப்பிளாக கிரியேட் ஆகி வெளியில் போகணும்னு நினைக்கிறேன். இது சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பெரிய நெகிழ்ச்சியான சம்பவமாக, கண்களில் தண்ணி வரக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இது எனக்கு முதல்ல பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சிச்சு. இப்படி ஒரு மாற்றத்தை வந்து எங்கேயோ ஒரு நிலக்கோட்டையிலேருந்து திண்டுக்கல்லேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு 75 வயதான சண்முகம்மாளால் எப்படி செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷாக்கிங். இது நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்களை நிறைய பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருந்தது? இல்லை, நான் ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்ததை விட இதற்கான எதிர்வினையாக வந்து ஒரு வினையை தான் இன்னைக்கு காலையில் நான் படித்தேன். அவங்க சொன்ன உடனே எனக்கு நான் படித்த ஒரு எதிர்வினை என்னவா இருந்தது அப்படின்னா, இது போல வந்து சோகத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் வந்து இவங்களுக்குலாம் எவ்வளோ சந்தோஷம் கிடைச்சாலும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாது, இவங்க அந்த கஷ்டத்துலேயே தான் இருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருந்தார், ஒரு பதிவு எழுதியிருந்தார். எனக்கு ஃபஸ்ட் அது ஷாக்கிங்காக இருந்துச்சு படித்த உடனே. ஏன்னா ஒரு 2 பெண்கள், அந்த பெண்களுக்குள்ள இருக்கிற அந்த டைனமிக்ஸே வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. அப்போ ஒரு சமூகமாக, ஒரு நல்ல சமூகமாக இதை நம்ம கொண்டாடத்தானே வேணும். நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ணில் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு உண்மையிலேயே இது ஒரு பெரிய சமூக மாற்றமாக இங்கே நிகழ்ந்திருக்குது. இந்த மாற்றத்தை கொண்டாட வேண்டிய அந்த இடத்துல கூட இந்த பொண்ணு அவ்வளோதான்ப்பா, இந்த பொண்ணு சோகத்திலே இருக்கணும்னு நினைக்குது, இது இப்படியே கஷ்டப்பட்டு தான்ப்பா இருக்கும், இதுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் இதுக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வக்கரம் பிடித்த அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, இது போன்ற மனிதர்களும் நம்ம கூட வாழத்தான் செய்கிறாங்க. அப்போ இந்த மனிதர்களுக்கு இதை வந்து நம்ம திருப்பியும் நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இல்லை, உண்மையிலேயே இது ஒரு பெரிய மாற்றமான விஷயம் தான் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இந்த மாதிரி நிறைய பெண்கள், மாமியார்களும் மருமகள்களும் வந்து ஒரு ஒருங்கிணைப்பில் இருக்கக்கூடிய, அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய வீடுகளை நான் என்னுடைய தனிப்பட்ட பயணங்களே, நான் தமிழ்நாடு முழுக்க வந்து நான் என்னுடைய நூல்களுக்காக நிறைய நான் பயணம் போயிருக்கிறேன், நிறைய கிராமங்கள் போயிருக்கிறேன். எல்லா கிராமத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பெண்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இணக்கமான உறவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இணக்கம் வந்து எப்பயுமே அவங்களுக்குள்ள இருக்குது. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் உண்மையில் இருக்குது, அதை நான் இல்லைன்னு நான் மறுக்கிறது கிடையாது. ஆனால் குடும்பங்களுக்குள் பெண்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த உறவு முறைகள், இப்போ தெருக்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீட்லையுமே பெரும்பாலான கிராமத்து வீடுகளில் ஒரு காலத்தில் திண்ணைகள் இருந்துச்சு. திண்ணையில உட்கார்ந்து பேசுறது அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்கா ஒரு பக்கம் இருந்தா கூட, இன்னொரு பக்கம் மனம் விட்டு பேசுறதுக்கான ஒரு இடமாகவும் அது இருந்துச்சு, ஒரு ஸ்பேஸா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி ஒரு அழகா சொன்னாங்க, நான் கூட போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நிறைய இப்போ திண்டுக்கல் மாவட்டத்திலேயே ஒரு பயணம் போயிருக்கும் போது நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்துல இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது மாலை நேரத்துல பெண்கள் ஒரு பெரிய குழுவாக குழுமி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. 100 நாள் வேலைக்கு வந்தவங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து கீரையை பிச்சுக்கிட்டே உட்கார்ந்து அவங்கவுங்க வீட்டுக்காரையும் பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு கலெக்டிவான ஒரு சிஸ்டர்ஹுட் அந்த இடத்துல வந்து இருந்துச்சு. அவங்க வீட்டுக்காரரை பத்தி இவங்க பேசுறாங்க, இவங்க வீட்டுக்காரரை பத்தி அவங்க பேசுறாங்க. ஒரு குழுவாக உட்கார்ந்து அந்த பெண்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பேசுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு பெரிய ஸ்கோப் வந்து அங்க பெண்கள் கிட்ட இருக்கு. நம்ம சொல்றோம் அடிப்படையில் கிராமங்கள்ல வந்து ரொம்ப வன்மமான மக்களாக இருப்பாங்க, ஒருத்தர் உரையாட மாட்டாங்க, இல்ல எப்ப பேசினாலும் வம்பு பேசுவாங்க. அப்படி இது வம்பு பேசுறது அப்படிங்கிற அந்த ஒரு அன்பு பேசுறாங்க அந்த இடத்துல. ஏன்னா அங்கேதான் பெரிய உரையாடல்கள் வந்து கிராமங்களில் நடக்கக்கூடிய இடமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த மாதிரியான சோஷியல் ஸ்பேசஸ் தான். அப்போ இந்த சோஷியல் ஸ்பேசஸ் நகரங்களில் எங்கே இருக்குன்ற கேள்வியை வைக்கிறேன். நகரங்களில் இந்த மாதிரி பெண்கள் சேர்ந்து பேசுறதுக்கான, எங்கள் வீட்டுக்கார் இப்படி, உங்கள் வீட்டுக்கார் இப்படி பேசுறதுக்கான ஸ்பேஸே நமக்கு கிடையாது. நம்ம வந்து சின்ன சின்ன குடும்பங்களாக சின்ன சின்ன வீடுகளில் அடைஞ்சு போய் கிடக்கிறோம். நம்மளுடைய நெருங்கிய உறவினரோடு மட்டும்தான் நம்ம பேசுகிறோம், அதை தாண்டி இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட நம்ம உரையாடுறது இல்லை. ஆனால் இந்த உரையாடலுக்கான வெளி இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையில் நம்ம சந்தோஷமாக தான் பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ இன்னொரு கேள்வி இதுல என்ன, பொது வெளியிலிருந்து பார்க்கும்போது இவர் ராசி இல்லாதவ, இவ இப்படி பண்ணிட்டா அப்படி இந்த அடையாளப்படுத்தல், முத்திரை குத்துதல் இருக்கு இல்லைங்களா. இப்போ சகோதரி கூட சொன்னாங்க, நான் வந்து இத்தனை விஷயத்தை தாண்டி பிறந்த குழந்தை 4 மாசத்துல இதை தின்னு, அப்பனை தின்னு போடுச்சு, ஆத்தாள தின்னு போடுச்சு, இப்படியான அடைமொழிகள் கொடுக்கப்பட்டு நம்ம முத்திரை குத்தப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதை தாங்குவதற்கு ஒரு மன தைரியம் வந்து வேணும். அதை வந்து அவங்க சகோதரி வந்து பெரிய அளவுக்கான எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பத்தியான முடிவு. ஆமாம், அது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா நம்ம அது கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அவங்க சென்சிட்டிவ் ஆயிட்டாங்க. வார்த்தைகள் வரல, ஆனா கூட அதை நம்ம அவங்க சொன்னா நல்லா இருக்குமேங்கிறதுனால தான் நம்ம அதை அவங்ககிட்ட வந்து பதிவு பண்ண வேண்டியது.
கண்டிப்பாக. ஏன்னா அவங்க அந்த பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது பற்றி அவங்க சொன்னாங்க இல்லையா. இன்றளவும் வந்து கணவர் இறந்து போனார் அப்படின்னா அது ஒரு சடங்காக செய்யக்கூடிய அந்த பாங்கு இருக்குல்ல, அது நம்ம மக்கள் கிட்ட வந்து உறவுகளை விட சடங்குகள் நமக்கு முக்கியமானதாக இருக்கு. ஒரு கணவர் இறந்து போயிட்டாரு உடனே அந்த தாலி இருப்புங்கிற அந்த சடங்கு செஞ்சே ஆகணுங்கிறது சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதை இன்சிஸ்ட் பண்றாங்க. இல்லை இதை செஞ்சிடும், இதை செய்யலைன்னா இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடையாது அப்படிங்கிற கதையெல்லாம் இந்த பெண்கள் தான் கட்டுறாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நீ ஏன் பூ வைக்கிற, நீ ஏன் பொட்டு வைக்கிறங்கிற கேள்வியை பெண்கள் தான் அடுத்த பெண்களை நோக்கியும் முன்வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இந்த எல்லா இடத்துலையும் இந்த பெண்கள் வந்து ஆணாதிக்கத்துடைய ஏஜென்ட்டாக தான் செயல்படுறாங்க. அது வந்து பெண்களுடைய அடிப்படை பிரச்சனையும் கிடையாது. நம்மளுடைய சமூகமே அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா சடங்குகளின் மீது அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமா நம்ம இருக்கிறோம். அப்ப நமக்கு இங்க மனுஷங்க முக்கியம் கிடையாது, சடங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இல்லாட்டி சாமி கண்ணை குத்தும். நமக்கு வந்து அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சாமிங்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது, சடங்குகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற தெளிவு வந்து இங்க நிறைய பெண்களுக்கு இல்லை. அதாவது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு சமூகம் ஒரு விஷயத்த உனக்கு சொல்லுது, வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலம், அன்னைக்கு நீ எலுமிச்சை விளக்கு போட்டே ஆகணும் அப்படின்னா உடனே அதை கண்ணை மூடிட்டு அப்படியே செய்யக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க. ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணுங்கிற கேள்வியை வந்து பெண்கள் இங்க எழுப்புறதே கிடையாது. அப்ப இந்த சடங்குகள் சார்ந்த கேள்விகளை பெண்கள் கொஞ்சம் கேட்கும்போது இவங்க அதை ரொம்ப அழகா சொன்னாங்க. இது அவங்களை வந்து பர்சனலா எந்த அளவுக்கு அதை ஹர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத அவங்க அந்த ஹர்ட்டுக்குள்ள போகாம அதை ஜஸ்ட் லைக் தட் கேஷுவலா நடந்த ஒரு சம்பவமாக அவங்க அதை விவரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல. அப்ப இது போன்ற மெச்சூரிட்டி இருக்கிற பெண்களை இந்த சமூகம் எப்படி அணுகணும்? உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது கேட்டிருக்காங்க? அப்படி கேட்டும்போது உங்களுக்கு என்ன மாதிரி அது ஃபீல் வந்திருக்கு? எப்படி பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்திருக்கு? இதையெல்லாம் நம்ம தாண்டி போகணும் தான் சார் எனக்கு இருக்கு. பிரில்லியன்ட், அவ்வளவுதாங்க. சிம்பிளா முடிச்சிட்டாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. இது அவங்க தாண்டி வரதுக்கு அவங்க கத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த கேள்வியை கேட்காம, இந்த சடங்கை செய்யாம, நீ ஏன் இன்னும் பொட்டு வைக்கல, நீ ஏன் இன்னும் பொட்டு வைக்கிற, நீ ஏன் இன்னும் பூ வைக்கிற, இந்த கேள்வியையும் இந்த பெண்கள் கடந்து வர பழகணும். இது இன்னொரு பெண்ணை வந்து வருத்தத்திற்குள்ள வந்து அவங்கள தள்ளுது, அவங்கள ஒரு வலிக்குள்ள தள்ளுது அப்படிங்கிறத பெண்கள் உணர்ந்துக்கணும். வச்சுட்டு போட்டுமே, நம்ம பிறக்கும் போது பூவோடும் பொட்டோடையும் பிறந்தோமா? இல்லை. நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கு வந்து அறிமுகமாகுது பூவும் பொட்டும், வச்சு பழகிடுறோம். கடைசி வரைக்கும் வச்சுட்டு போறதுல கணவர் வரும்போது அவர் தான் கொண்டு வந்தாரா என்ன பூவையும் பொட்டையும்? இல்லை. அது நம்ம வீட்டிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டது, இயற்கை நமக்கு கொடுத்தது. அது நம்ம எப்ப வேணாலும் சொல்லிக்கலாம். அம்மா கொடுக்கறதா அம்மா கொடுத்தது. அப்ப அம்மா கொடுத்தது ஏன் புருஷன் அதை பறிச்சுட்டு போகணும், அல்லது யாரோ ஒருத்தங்க வந்து ஏன் அதை பறிச்சுட்டு போகணும்? அது நம்மளுடைய உரிமை, அடிப்படை உரிமை. அந்த உரிமையில அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி உரிமையை தெரிந்த பெண்கள் கிட்ட அந்த தெளிவு இருக்கு. அதை நான் கடந்து போக பழகிட்டேன்னு ரொம்ப ஈஸியா ஒரே வார்த்தையில அவங்க சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்காக அவங்க கொடுத்திருக்கக்கூடிய விலை வந்து ரொம்ப அதிகமானது. நிச்சயமாக. இவங்களுக்கு என்ன நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி லைஃப் ரன் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல்ல கடந்து வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் நமக்குள்ள சில அந்த வலிகள், நினைவுகள் அப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. திரு வெற்றியோட தரப்புல இருந்து நம்ம பார்க்கும்போது அங்காள ஈஸ்வரி அவங்களுடைய நினைவுகளை அவர் தாங்கிட்டு நிற்கிறாரு. ஆனா அவங்களுக்குள்ள அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சில நினைவுகள் அவங்களுக்குள்ள இன்னும் இருக்கிறது. நீங்க அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண? நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அடிப்படையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்படியே இருங்க. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, அழகாக தான் இருக்கீங்க, குடும்பத்தை நல்லபடியாக தான் நீங்கள் நடத்துறீங்க, இப்படியே இருங்க. ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு நெருடலாக இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் அவங்கள நீங்கள் வாங்க போங்கன்னு தான் பேசுவேன் அப்படிங்கிறத சொல்கிறார். பொதுவெளியில் நீங்கள் வாங்க போங்க பேசுறது பிரச்சனை இல்லை. அந்யோன்யம் அப்படிங்கிறது வந்து ஒரு இணையருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா ஒரு கணவன் மனைவியாக வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு காதல் உறவுக்குள்ள நம்ம போகும்போது எப்பயுமே வந்து பழைய காதல்கள், பழைய திருமணங்கள், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பெரிய மூட்டை போட்டு கட்டி அதை அப்படி ஒரு ஓரமாக நம்ம வச்சாதான் நம்ம ப்ரெசென்ட் லைஃப்பை, இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ முடியும். அதில் நம்ம சந்தோஷமாகவும் இருக்க முடியும். இப்போ உங்களுடைய முதல் கணவருடைய நிறைய நினைவுகளை வந்து நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க. 1.5 மாதம் வாழ்ந்துருக்கிறீங்க, உண்மைதான். அது வலி வந்து ரொம்ப, அதை இழந்த வலி வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வலி. இதை நான் வந்து ஃபீல் பண்ணது கிடையாதுங்கிறதுனால இதை பற்றி எந்த விதமான கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை நேசிக்கக்கூடிய, உங்களை வந்து ரொம்ப நெருக்கமாக பார்க்கக்கூடிய, உங்களை எல்லா விஷயத்துலையும் உங்களை அரவணைத்து போகக்கூடிய ஒரு இணையர் உங்களுக்கு வந்து அவர் கிடைச்சிருக்கிறார். அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்னும் கூட அவரோட ஒரு அந்யோன்யமாக உங்களை பழைய நினைவுகளை கொஞ்சம் அப்படி ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டா, ஏன்னா இந்த உறவுக்கு, இந்த இணைப்புக்கு வந்து நேர்மையானதாக அது இருக்காது. நீங்கள் அந்த கனவுகளை, உங்களுடைய பழைய வாழ்க்கையுடைய நினைவுகளை நீங்கள் சுமந்துட்டு வர்றது அப்படிங்கிறது, அதை யாருமே நீங்கள் யோசிக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி அது கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ப்ரெசண்ட்டில் வாழணும். இன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய இணையரோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரே சஜஷனாக இருக்கும். ஏன் அவங்க சொல்லும்போது என்னன்னா, எனக்கு யாரும் கல்யாணம் பண்ணி கூடாதுங்கிறத நான் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ
அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை அவங்களுக்கான ஏற்படுத்தி, ஏன்னா முதல் உறவா அவங்க அதை பார்த்திருக்காங்க. கண்டிப்பாக அது வெறும் கணவராக மட்டும் அவங்க பார்க்கல. ஆமா. the first thing that she got in her life அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லாமுமாகவும் அதான் சொல்லிட்டாங்க, எல்லா உறவும் வந்து அவர் தான் அப்படிங்கிறப்ப அதை அவங்க ஒரு ஓரமா தள்ளுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவர் எப்படி இருந்தாரோ அதுக்கு ஈக்குவலா இவர் இருக்கிறார் அதே அளவுக்கு. ஏன்னா அவருக்கும் வந்து நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும். இப்போ இந்த பொண்ணை போய் திருப்பி நீ கல்யாணம் பண்ண போறியா அப்படிங்கிறது வந்து அவருக்கும் அந்த எதிர்ப்பு வந்திருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி வந்து அவர் உங்களை அவர் அண்ணி அப்படின்ற அந்த இடத்துல வச்சு அவர் நேசிக்கல. அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு, என்னுடைய மனைவி அப்படிங்கிறதுல தான் அவர் வச்சு பார்க்குறாரு. அப்போ நீங்களும் அந்த இடத்துக்கு கொஞ்சம் நகர்ந்து வந்தால், அவர் ஒரு கை நீட்டிட்டாரு, அந்த இன்னொரு கையை நீங்கள் இங்கிருந்து நீட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். ஆனாலும் ஒரு ஒதுக்கம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி நானும் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் திருப்பியும் இதை சொல்கிறேன். அவர் வெற்றி தான் அதை பற்றி சொல்லணும், பர்சனலாக அவருக்கு என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத. அப்படிலாம் தனிப்பட்ட முறையில் நாங்கள் அப்படி இருந்தது கிடையாது. ஓகே, நல்லபடியாக தான் இருக்கோம். அங்காளின்னு தான் கூப்பிடுறாங்க. இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க ஆமாம், நீங்கள் வந்து அதை கொஞ்சம் நீங்கள் எல்லா கணவர் மாதிரியும் நீங்களும் அந்த விஷயத்துல இருக்கலாம் அப்படின்னு எனக்கும் தோணுது. ஏன்னா நீங்களுமே வந்து அவங்கள அண்ணி, அந்த மரியாதைக்குரிய விழி, அதெல்லாம் வந்து நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது அவ்வளவு நான் ஸ்கூல் பக்கமே போகாதவன், எனக்கு படிப்புண்டா என்னன்னே தெரியாது. இல்ல அதெல்லாம் இங்க ஒரு விஷயமே இல்லையே. அது ஒரு நீங்க விஷயம் இல்ல. செஞ்சிருக்கீங்க, அவங்க படிச்சாங்கன்றதுக்காக நீங்க வாங்க போங்க அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது அப்படிதான் சார் நினைக்கிறாங்க. அதான் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது எப்படி தோணும் அப்படின்னா, என்ன இன்னமும் இவங்க இப்படியே கூப்பிட்டு இருக்காங்க, அப்ப இவங்களுக்குள்ள அந்யோன்யம் குறையுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்பும். அதனால நீங்க எல்லாரையும் போல இவன் நீங்க தாராளமாக பேசலாம். நீங்க ஒரு தடவை கூப்பிடுங்க. சிக்கல் இருக்கிறதாக தெரியல, பேர் சொல்லி கூப்பிடுங்க, அவ்வளவுதான். அங்காளி, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த உறவு முறைக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு இணக்கம் வந்து அவர்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போகுங்கிறது தான் இப்போ நமக்கு ஒரு யதார்த்த வாழ்க்கையினுடைய தேவையாக இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம பெண்களுக்கு வந்து திருப்பி திருப்பி இந்த சினிமா என்ன சொல்லி கொடுத்துருக்குதுன்னா, காதல்ங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி பூக்கிற ஒரு பூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி கிடையாது. காதல்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் நிறைய மாறிடுச்சு நினைக்கிறேன். நல்ல வேலை மாறிடுச்சு. ஆனா இப்பயுமே வந்து உன் போனையும் என் போனையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாமான்ற காதல் வந்து நிக்குது. அது இன்னும் சிக்கலானது. அப்போ இந்த விட்டு கொடுத்தலும் பரஸ்பர புரிதலும் இருக்குது இல்லையா, அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ ஒரு காதல் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம்லாம் வந்து கிடையாது. இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் இருந்தாதான் உண்மை காதல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒருத்தங்களுடைய இருப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய காதலை வந்து சொல்ற விஷயமாவும் நம்ம பார்க்க கூடாது. ஒருத்தர் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அவங்க மேல அந்த இருப்பினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அது ரொம்ப முக்கியமானது. அப்ப இவர் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தூணாக பின்னாடி நிக்கிறார் அப்படின்றப்ப அந்த காதல் வந்து இந்த காதல் நான் இன்னும் ரொம்ப ஐ see it as much more beautiful. இது இன்னும் அழகான ஒரு காதலாக இருக்கு. அவருக்கு உங்களை அங்காளின்னு இப்ப கூப்பிட்டது வந்து நீங்க சந்தோஷப்பட்டீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. I felt really very happy. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த ஒரு ஆக்சுவலா என்னன்னா, நம்ம இவங்க கூப்பிட்டு உட்கார்ந்து பிளான் பண்ண உடனே என்னன்னா, பொதுவாக நம்ம சமூக வலைதளத்தை பார்த்தோம் என்னன்னா, அவங்கன்னு சொல்றாரு இவங்கன்னு சொல்றாரு இல்ல, இந்த ஐஸ் பிரேக்கிங் கண்டிப்பா வேணும். இந்த இடத்துல நம்ம அதை செஞ்சு காட்டணும்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது மேடம். அதுதான் நம்ம பண்ணணும்னு நினைச்சோம். தேங்க்ஸ் டு யூ. நீங்கள் வந்து லக்கிலி அதை வந்து ஏற்படுத்திங்க. இதை நீங்கள் வந்து தொடர்ந்து வெளியே சொல்லும்போது வெளியே அவங்களுக்குள்ள மரியாதை நீங்கள் கொடுக்குற எந்த விதத்திலையும் தவறுன்னு சொல்லவே முடியாது. அவங்கன்னு நீங்கள் சொல்லலாம், அதை அடையாளப்படுத்த தப்பு இல்லை. ஆனால் எப்பொழுதும் அந்த ஒரு கேப் இருக்கிறதாக இருக்கு. சொல்லுங்க. இன்னும் அந்த மாதிரி பேர சொல்லியே கூப்பிட்டுக்கிறேன். ரைட், அவ்வளோதான் சந்தோஷம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க என்ன எப்பயும் வெற்றின்னு தான் கூப்பிடுவாங்க. அது நல்ல விஷயம் தானே. இதுதான் ஒரு ஈக்குவலான ரிலேஷன்ஷிப். ஈக்குவலான ரிலேஷன்ஷிப்ன்றது விழிச்சொல்ல இருந்து நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிடலாம், நீ என்ன பேரை சொல்லி கூப்பிடலாங்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அங்கிருந்து தான் ஒரு நல்ல உறவுடைய தொடக்கமும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் வே ரெண்டு பேருமே கரெக்டாக தான் இருக்காங்க. மரியாதை நிமித்தமாக இதை நம்ம பார்க்கறத தாண்டி என்னன்னா, அன்பு நிமித்தமாக இதை பார்க்க வேண்டி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு குடும்ப உறவு அப்படிங்கிறது ஒரு புதிய ஜென்ரேஷனை நோக்கி நகர்த்துறதை விட ஏற்கனவே ஒரு செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நமக்கு வந்து தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் இருக்கு. ஆனால் அதை பிரேக் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இந்த அளவுக்கு இந்த உறவை பயன்படுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ அவங்க சண்முக மாமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்வென்ஷனலாக இங்கே மாமியாருக்குன்னு சொல்லி ஒரு ரோல் இருக்குல்ல, மாமியாருன்னா இப்படி தான் இருப்பாங்க, அவங்க வந்து நீ சரியாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மருமகளுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வைஸராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த சமூகம் அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ரோல். ஆனால் அவங்க உண்மையில் அந்த கதாபாத்திரத்தை அவங்க அந்த ரோலை அவங்க ப்ளே பண்ணவே இல்லை. அவங்க சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க, எனக்கு ஏற்கனவே வந்து 5 பிள்ளைங்க, அதில் ஒரு பொண்ணை நான் இழந்துட்டேன், 4 பொண்ணுங்க இருக்கிறாங்க, 4 பொண்ணு, இது 5ஆவதா என்னுடைய பொண்ணுன்னு அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போது ஒரு மாமியாராக ஒரு மருமகளை வந்து எப்படி பார்க்க வேண்டியிருக்கு. அவள் இன்னொரு பொண்ணு, எனக்கு
இந்த பார்வை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு முந்தின தலைமுறை பெண்கள் நிச்சயமா அதை செய்யல. எனக்கு பசிக்கு லேட் ஆகும், நீ போய் சாப்பிடு. நான் நீ ஹாஸ்டல்ல இருந்தவ 8:30 மணிக்கு நீ சாப்பிடணும், நீ சாப்பிட்டு நான் 12:30 தான் சாப்பிடுவேன்னா நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்றது அவங்களுடைய இயல்புல வந்து அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அந்த இயல்பு அவங்க விட்டு தரவே இல்லை. அதே போல அந்த கன்வென்ஷனல் மாமியார் ரோல்குள்ளேயும் அவங்க போகவே இல்லை. உண்மையில் சொல்லணும் அப்படின்னா இவங்க 3 பேருமே வந்து வேற வேற விதமாக அவங்க ரோலை வந்து வித்தியாசமா பிளே பண்றாங்க. ஆனா ரொம்ப அழகா நேர்த்தியாக இவங்க 3மே ஒரே கோட்ல வந்து இணைஞ்சு நிற்கிறாங்க. ஒரே குடும்பமாக அவங்க இருக்கும்போது வேற வேற ரோல் அவங்க பிளே பண்ணியிருந்தா கூட அந்த ரோல் ரொம்ப அழகா கச்சிதமாக, அதாவது ஒரு 3 பாயிண்ட் வேற வேற பாயிண்டா இருக்கு, 3 வந்து ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகுது இல்லையா, அந்த கன்வர்ஜ் ஆகிற இடம் வந்து இட்ஸ் சச் a பியூட்டிஃபுல். இது ஒரு நல்ல அழகான ஒரு வானவில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க உங்க அம்மாக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அன்பு முத்தம் இல்லைன்னா ஒரு கட்டி பிடிக்க அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? இல்லை சார், நான் எங்கேயாவது பிள்ளைங்களை ப்ரோக்ராம் கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் அம்மா காலில் விழுந்து, என் பிறந்த நாளுக்கெல்லாம் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். கட்டி பிடிச்சி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கேக்லாம் ஒட்டி விட்ட மணிக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியா? சரி சரி. இந்த மாதிரி ஒரு மாதிரி இவங்களுக்கு என்ன சேலை கட்டினா நல்லா இருக்கும், இவங்க கலருக்கு எப்படின்னு நான் தான் செலக்ட் பண்ணி சின்னாலப்பட்டியில போய் சேலை எடுத்து, இந்த சாரி கூட இப்போ அவங்க நினைச்சு தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸா எடுத்துட்டு வந்தெல்லாம் கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு தாய் உங்களுக்கு கிடைத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையா நினைக்கிறேங்க சார். எல்லா உறவும் நான் இழந்த உறவுகள்லாம் எனக்கு கிடைச்ச மாதிரி அந்த மாதிரி நான் நினைக்கிறேங்க சார். சொல்லப்போனால் நீங்கள் வந்து உங்களுடைய முதல் வாழ்க்கையில் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இருந்ததை விட இப்போதான் நீங்கள் வந்து ரொம்ப பலப்பட்டதாகவும் இருக்கிறதாக எனக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசும்போது மேபி மேடம் சொல்லலை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இது எல்லா சூழல்களையும் இருக்கக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். உங்களை சுற்றி தான் எல்லாமே நகர்ந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. நான் கடந்து வந்த பாதைகளும் என்னோட அனுபவங்களும் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குங்க சார். அதெல்லாம் தாண்டி வந்து நான் இப்போ ஒரு தெளிவான மனநிலையில நான் இருக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு, இப்போ உங்க பேர பசங்க மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்படிலாம் இருங்கடா, இப்படிலாம் இருங்க பேராண்டிங்களா, ஏதாவது சொல்றீங்களா? என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா ஒழுக்கத்தொழுக்கமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும், எல்லாம் சொல்லிக்கும். அதுதான் அது வேர்ட் ஆஃப் மவுத்தாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு பெரிய கிரேஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பட் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த லைஃப் இப்படி நம்ம நின்று போகிறது கிடையாது. இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய நிறைய தூரம் இருக்கிறது. அந்த நகர வேண்டிய தூரத்துக்கான ஒரு சின்ன பிளானும் உங்களுக்குள்ள ஒரு இணக்கமும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா மேடம் யோசிக்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. நிச்சயமா சார், இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இந்த ப்ரோக்ராம் வந்தது, அம்மா சொன்னாங்க வரும்போது, சீமையில் இல்லாத மாமியா மருமகன்லாம் சொல்லுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் இதை பார்க்கணும். இதை பார்த்து எத்தனையோ பெண்ணுக்கு எதிரியாக இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து எங்களை பார்த்து நிறைய கற்றுக்கணும். என்னைய விடவா கஷ்டப்பட்டுற போகிறீங்க? நிறைய பேர் என்னை விட கீழே இருக்காங்க மேடம். என்னை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த பிளாட்ஃபார்மில், என்னை பற்றி நான் சொல்லிட்டேன். எனக்கு கீழேயும் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்கெல்லாம் வந்து இன்னும் போல்டாக எழுந்திரிச்சு வரணும். ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நேரமாக கேட்கணும்னு தோணிட்டே இருந்தது. கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினச்சா பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா அப்படி விட்டுடலாம். உங்கள் அழுகையும் உங்களுடைய வழிகளையும் நீங்கள் கடந்து வந்துட்டதான் நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னோட வழிகளை எல்லாம் மறந்து இப்போ நான் என் சொந்தமாக இந்த குடும்பத்தை நான் ஏற்றுக்கிட்டு அவங்கள என் கணவனாக ஏற்றுக்கிட்டனால இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன்றதை எல்லாத்துட்டையும் நான் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பெரிய நிறைவான ஒரு பாயிண்ட்டை வந்து ரொம்ப வசதி வாய்ப்பு, பணங்காசு, இந்த ரிதன்யா மாதிரி அவங்கெல்லாம் பயங்கர வசதியாக இருந்து அவ்வளோ வரதட்சணை கொடுத்தும் கூட அவங்களால நிம்மதியாக வாழ முடியல. யார்கிட்டையுமே வெளிப்படையாக சொல்ல முடியல. எனக்கு இத்தனை ஃப்ரீடமும் கொடுத்து இதெல்லாம் எனக்கு சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து அடிப்படையில் குடும்பம்ங்கிற அமைப்பே வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து குலைந்து போகக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துருச்சா. நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸை பார்க்குறோம். வாழ்க்கையில் வந்து திருமணம் தோல்வியை சந்தித்த பிறகு விவாகரத்து பெற்றுக்கொண்டு தனியாக வாழக்கூடிய தனிப்பெற்றோர் நிறைய பேர் பெண்கள் பார்க்குறோம், ஆண்கள் பார்க்குறோம். அப்போது இந்த குடும்பம் திருமணம் அப்படிங்கிற விஷயத்து மேலேயே நமக்கு வந்து
ஒரு ஐயப்பாடு வந்து இதெல்லாம் கரெக்ட் தானா, ஏற்கனவே நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இந்த சிஸ்டம் சரிதானா அப்படின்னு நம்ம ரொம்ப மனசு உடைஞ்சு போகும்போது இந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து டக்குன்னு நாங்கள் இருக்கோம் இன்னும் அப்படின்னு சொல்லும்போது உண்மையில் நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா உண்மையில் ஒரு குடும்பம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். இந்த வெளிப்படைத்தன்மை, இந்த உரையாடல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒரு இவங்க சொல்ற மாதிரி இன்னும் இவங்கள மாதிரி அல்லது இவங்களை விட இன்னும் மோசமான நிலைமையில பல பெண்கள் இருக்கிறாங்க. வெளிப்படையாக தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குடும்பத்துக்குள்ள பேசக்கூட வாய்ப்பில்லாத பெண்களாக இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் இது இவங்க சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், பிரேக் ஃப்ரீ. நீங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சட்டகத்துக்குள்ள இருந்துகிட்டு ஐயோ நம்ம தனியா இருக்கிறோமோ, நம்ம விஷயத்தை யார்ட்டையும் நம்ம பேச முடியாதா, நம்ம கஷ்டப்படுறோமான்றத உள்ளுக்குள்ளேயே மருகாதீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டயே மனசு விட்டு பேசி பழகுங்க. இணையரை தாண்டி பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஹீ இஸ் கோயிங் டு பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ உங்க இணையர்கிட்ட நீங்க சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஓப்பனா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து பெண்கள் இங்க ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி குடும்பம் உங்களுக்கான ஒரு ஸ்பேஸா இல்ல, உங்களுக்கு குடும்பத்துல பேச கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா கூட மற்ற பெண்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த சமூகம் ஆண்களாலும் பெண்களாலும் ஆனது தான். அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக யார்கிட்ட பேசணும்னு தோணுதோ அவங்க கிட்ட பேசுங்க. ஏன்னா இந்த தலைமுறை கிட்ட திருப்பியும் அதை நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டியது. உள்ளுக்குள்ளே சுருங்கிடாதீங்க, வெளியில் வாங்க, உலகம் ரொம்ப பெருசானது, எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, மனசு விட்டு ஓப்பனாக பேசுங்க. உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கேம்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு சின்ன உலகத்துக்குள்ளே அடைஞ்சு போயிடாதீங்க, வெளியில் வாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த தலைமுறைகிட்ட நம்ம திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக இவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துக்கு வந்து உண்மையிலேயே நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறத விட இந்த இடத்த வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அனுப்பும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக சந்தோஷம். ரொம்ப நன்றி. நன்றி. நம்ம வேந்தர் தொலைக்காட்சியின் சார்பாக நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன அன்பு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது மேடம் வந்து செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். கட்டாயமா. இப்போ வந்து நம்ம தொலைக்காட்சியின் சார்பாக வந்து ஒரு சின்ன அன்பு பரிசு தான். அம்மாவுக்கு வந்து இந்த மாலையும் ஷாலும் நீங்கள் போடணும்னு கேட்டுக்கிறோம். ஷால் கண்டிப்பாக நான் போடுறேன். சரி. மாலை மட்டும் எனக்கு அங்காளி வந்து அவங்களுடைய மாமியாருக்கு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். மாமியார் இல்லை, அம்மாவுக்கு அவங்க போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு சிறந்த உதாரணம், எடுத்துக்காட்டு. வாழ்த்துக்கள்மா. வெற்றி தோழர். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தாங்க பெரிய எடுத்துக்காட்டு. ரொம்ப நன்றி. இவர் உங்கள்பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு வழியாக உங்களுக்கு ஒரு விடிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் தோழர். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நானும் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொண்டு வந்திருக்கேன், கொடுக்கலாம் இல்லையா? நிச்சயம். நன்றி. வழக்கம் போல் வந்து நூல்கள் தான் இதில் வச்சுருக்கேன். இந்த ஒரு சின்ன பரிசு மட்டும் அம்மாவுக்கு. அம்மா இதில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பம்னு எனக்கு தெரியாது, அதனால் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நன்றி. இது வந்து உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான 3 நூல்கள். உங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து வாசிக்கிறதுக்கு தான். ஐயோ ப்ளீஸ் எப்படிலாம் பண்றீங்க? நூல்கள் தான் வந்து நம்ம மாற்றுறது. உண்மையாவே படிப்பு தான். இதை படிக்கிறதுக்கு நீங்க கொடுத்தது இதுதான் பெரிய கிஃப்டா எனக்கு தெரியுது. வாங்க, நீங்களும் வாங்க தோழர், வாங்க. 2 பேரும் வாசிக்கிறதுக்கான நூல்கள் தான். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். வெற்றி, ரொம்ப சந்தோஷம் வந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா இது போல் நீங்கள் ஒத்துக்கிட்டங்காட்டிக்கு தான் நாங்கள் வந்து இது போல் ஒரு விஷயத்தை காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. உங்களுடைய இல்லறம் மிகுந்த சாலச்சிறந்ததாக எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு நம்ம நிச்சயமாக ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய விருப்பம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிம்மா. நன்றி. இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் சாதிச்சு காட்டியிருக்கீங்க. ஒரு பெரிய புரட்சி தான் பண்ணியிருக்கீங்க. அது வந்து நீங்கள் நம்ம சொல்கிறது சின்னதாக இருக்கலாம், சொல்லுங்க, உண்மையிலே பெரிய சந்தோஷம்.